إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا ولا تكونوا كالذين خرجوا من ديارهم بطرا ورياء الناس ويصدون عن سبيل الله والله بما يعملون محيط وإذ زين لهم الشيطان أعمالهم وقال لا غالب لكم اليوم من الناس وإني جار لكم فلما تراءت فئتان نكص على عقبيه وقال إني بريء منكم إني أرى ما لا ترون إني أخاف الله والله شديد العقاب. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதிலும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சர்வ புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், நிகரற்ற அன்புடையவன். வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் அவன் ஒருவனே சொந்தக்காரன். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகின்ற வழிபடப்படுகின்ற எந்த ஒரு கடவுளும் இருக்க முடியாது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கின்ற அனைவர் மீதிலும் உண்டாவதாக. அன்பான சகோதரர்களே, இணையதளங்களில் இருந்து இந்த செய்திகளை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, தாய்மார்களே, பத்ர் யுத்தம் தரும் படிப்பினை என்ற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே இன்று சில செய்திகளை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக இன்று பத்ர் யுத்தம் சம்பந்தமாக நாம் ஏன் பேச வேண்டும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அதாவது இந்த பத்ர் யுத்தத்தை பொறுத்தவரையும் இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அதாவது இஸ்லாமிய சமூகம் இந்த உலகில் வாழ்வதா அல்லது முழுமையாக அழிந்து போவதா என்பதை தீர்மானித்த ஒரு நிகழ்வுதான் இந்த பத்ர் என்ற யுத்த களம். இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு முக்கியமான ஒரு நகர்வு, ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் என்று அதை சொல்லலாம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற பிறகு சந்தித்த முதலாவது மிகப்பெரிய யுத்தம். இந்த முதல் யுத்தத்தில் வெற்றி கிடைச்சதால்தான் அடுத்தடுத்த யுத்தங்கள் அவர்களுக்கு செய்ய முடிந்தது. இந்த முதலாவது யுத்தம் வெற்றி கிடைக்காமல் இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய நாட்டம், அவன் சத்தியத்தை இந்த உலகத்திலே வாழ வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டான். அவருடைய விதியில் எழுதப்பட்டது நடந்துவிட்டது. ஆனால் ஒரு கால் இந்த யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்காமல் இருந்திருக்குமாக இருந்தால் அதுக்கு பிறகு முஸ்லிம்களுடைய வரலாறு முடிந்திருக்கும். ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த யுத்தத்திற்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்துல தான் அந்த யுத்தம் நடந்திருக்கு. எனவேதான் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா ரமலான் மாசத்துல பத்ர் யுத்தம் என்ற ஒரு யுத்தம் நடக்கும். இன்னும் சொல்றா இந்த பத்ர் சஹாபாக்கள் என்ற பெயர்ல இந்த மௌலிது ஓதுறது, பாத்தியா ஓதுறது, இது மாதிரியான சில சடங்குகள், அது இஸ்லாமிய பார்வையில் அது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதல்ல. இது மாதிரியான இந்த சடங்குகள் கூட இந்த அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது.
எனவே பத்ர் என்ற இந்த யுத்தம் சம்பந்தமாக நாங்க கொஞ்சம் முழுமையாக இல்லைன்னா கூட முழுமையாக வழங்க முடியாது. அது முடியுமான வரையும் சுருக்கமாக இந்த சந்தர்ப்பத்தில் நாம் விளங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த பத்ர் யுத்தம் நடப்பதற்கு முதல்ல இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த சில நிகழ்வுகளை நீங்கள் சுருக்கமாக இந்த இடத்துல பார்க்கணும். அது என்ன நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்றாங்க. மக்காவில் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த போது கடுமையான எதிர்ப்புகள், கடுமையான பிரச்சனைகள், அதாவது சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு துன்பங்கள், தோழர்கள் எல்லாம் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், அநியாயமாக அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறுகளை படித்திருக்கிறோம். அப்ப கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவிலே தான் கொண்டு வந்த இந்த தூது செய்தி, இந்த மார்க்கத்தை சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் அங்கே நிர்பந்திக்கப்பட்டார்கள், அங்கே அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், அவர்கள் ஆரம்பத்தில் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது அவர்களுக்கு உறுதுணையாக, அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர் யார் என்றால் அவருடைய சாச்சா, அவருடைய வளர்ப்பு தந்தையாக இருந்த அபூ தாலிப் என்பவர். அதே போன்று பொருளாதார ரீதியிலும் பிரச்சனை வருகின்ற போது ஆறுதல் கொடுப்பது என்ற வகையிலும் எல்லா விதமான சந்தர்ப்பத்திலுமே ஒரு மனிதனுக்கு ஆறுதல் தேவை. குறைஞ்சபட்சம் அவனுக்கு எதிரியை எதிர்கொள்வதற்கு ஆறுதல் கிடைக்கவில்லை என்றால் கூட கிடைக்கின்ற பிரச்சனையிலே நீங்க பொறுமையாயிருங்க, உங்களோட அல்லாஹ் இருக்கிறான், உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று சொல்லுகின்ற அளவுக்காவது ஒரு ஆறுதல் வேணும். அதில் குறிப்பாக இந்த ஆறுதலை முழுமையாக யாருக்கு தர முடியும் என்றால் ஒரு மனைவிக்கு தான் தர முடியும். துன்பங்கள்ல, அதாவது ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்துல, சோதனையான ஒரு நேரத்துல, துன்பமான நேரத்துல நீங்க பாருங்க, நீங்கள் எல்லாம் அனுபவப்பட்டிருப்பீர்கள். வெளிநாட்டில் வாழ்றவங்களை பொறுத்தவரையும் அந்த அனுபவம் கூடுதலாக இருக்க வேண்டும். சாதாரணமா நீங்க வேலைக்கு போயிட்டு வாருங்க, காலையில எழும்பி கஷ்டப்பட்டு வேலைக்கு போறீங்க. இந்த வெயில்ல கிட்டத்தட்ட 40க்கும் 50க்கும் இடப்பட்ட பாகை செல்சியஸ்ல இன்னைக்கு வெயில் அடிக்கிறது. அந்த வெயில சிரமப்பட்டு துன்பங்களுக்கு மத்தியில போய் அந்த வெயில சகித்துக் கொண்டு நீங்க வாரீங்க. வந்து என்ன செய்யுங்க, களைப்போட உட்காருங்க. நோம்பு காலம்னா தண்ணி குடிக்க முடியாது, தண்ணியை குடிச்சு சரிங்க, நீங்களே சமைக்க போறீங்க, நீங்களே சாப்பிட போறீங்க, நீங்களே உங்களோட பாத்திரங்கள் கழுவ போறீங்க, நீங்களே உங்களோட துணிகளை துவைக்க போறீங்க. ஆனால் இதே நேரத்துல இந்த களைப்போடு வருகின்ற போது வீட்டுல மனைவி இருந்தால் எவ்வளவு ஒரு சுகமாக இருக்கும் என்பதை நான் சொல்லி நீங்க தெரிய வேண்டிய தேவையில்லை. இன்னும் சொல்லனா அந்த களைப்பே மறந்த மாதிரியான ஒரு மனோநிலை மனுஷனுக்கு ஏற்படும். அப்ப இது இயல்பாகவே உலகத்துல வர எல்லா கஷ்டத்திலையும், அது வேலையால வரக்கூடிய கஷ்டமா இருந்தாலும் சரி, யாராவது நம்மளை தப்பா பேசி போட்டாங்க, மனசு வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வரும்போது மனைவி சொல்ல இதெல்லாம் கணக்கெடுக்காதீங்க, நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த மனைவியில கிடைக்கிற அந்த அன்பு இருக்கிற அது வெளியில நடந்ததை மறக்க வைக்கும். அதனால அல்லாஹ் என்ன சொன்னான், உங்களுக்கு மனைவிமார்கள் சக்கனும் அப்படின்னா ஆறுதல் அளிப்பவர்கள் அப்படின்னு. அப்ப இது மாதிரி வரக்கூடிய ரெண்டு வகையான, ஒரு வகையில எதிரிகளில் இருந்து அரணாக இருக்கின்ற அபூ தாலிப், அவர் உத்தரவிட்டால் எதிரிகள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அபூ தாலிப் என்பவருக்கு அந்த சமுதாயத்தில் ஒரு மரியாதை இருந்தது. அவரை மீறி என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மேல கை வைக்கிறவங்களுக்கு முடியாது. அப்படி ஒரு நிர்பந்தத்துலதான் பலமுறை அபூ தாலிப் வாராங்க. அபூ தாலிபை பார்த்தீங்களா, அவங்களோட சகோதரமான செய்யற வேலையை உங்களாலதான் நாங்க விடுறோம். ஒரு சந்தர்ப்பத்துல சொல்றாங்க, நீங்க இவரை தாங்க, உங்களுக்கு நாங்க வேற ஒரு பிள்ளைய தாரோம், நீங்க நாங்க இவரை வச்சுக்கொள்றோம், நீங்க நல்ல புள்ளதானே உங்களுக்கு வேணும் அப்படின்றாங்க. அபூ தாலிப் என்ன சொன்னாங்க, நீங்க உங்களோட பிள்ளை எங்களுக்கு தருவீங்க, நாங்க அதை ஊட்டி வளர்ப்போம், எங்களோட பிள்ளைய தந்தா உங்களுக்கு கொலை செய்வீங்களான்னு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி எதிரிகளுடைய எல்லா சந்தர்ப்பத்திலுமே அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதிலே அரணாக இருந்த அபூ தாலிப், அவர் இஸ்லாத்துக்கு வரல, ஆனாலும் அவர் பாதுகாத்தார், அல்லாஹ் அவரை கொண்டு பாதுகாப்பு கொடுத்தார். அந்த அபூ தாலிப் மூத்தா போறாங்க. அப்ப அதனால என்ன நடக்குது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சரியான ஒரு அரவணைப்பு இல்லை, அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவர்களுக்கு அமைதியாக இருந்த மனைவி இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ஆறுதல் கிடையாது. பல சந்தர்ப்பத்தில் எதிரிகளால் நெய்ய புடைக்கப்பட்டார்கள். அப்ப என்ன செய்யறாங்க, அப்ப நாங்க தாய்வுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தாய்வுக்கு போறாங்க. அங்கேயாவது ஒரு ஆறுதல் கிடைக்காதா, அங்கேயாவது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா, இந்த மார்க்கத்துக்கு அரவணைப்பு கிடைக்காதா, என்னுடைய கொள்கைக்கு யாராவது ஆதரவு தர மாட்டாங்களா என்று தாய்வுக்கு போறாங்க. தாய்வுல கிடைச்சதா, தாய்வுக்கு போனா அங்கேயும் பயங்கரமான எதிர்ப்பு, ஓட ஓட அடிக்கிறாங்க, ஓட ஓட என்ன செய்றாங்க, விரட்டி விரட்டி கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் மைல்களுக்கு அப்பால் 60 கிலோமீட்டர், நம்மள கிட்டத்தட்ட 1.5 மைல் வரும். அந்த அளவுக்கு தூரத்துக்கு என்ன செய்றாங்க, ஓட ஓட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் சொட்ட வருகிறார்கள். அப்ப இது ஒரு வகையான துன்பம். அப்ப இதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் தங்களோட பணியில் அவங்க ஓஞ்சி போகல, அவர்கள் நம்பிக்கை இழக்கல, அல்லாஹ் தனக்கு உதவி செய்வான் என்பதில் ஒரு கடுகளவு கூட அவர்கள் அதிருப்தி படல, அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்தார்கள். என்ன செஞ்சாங்க, அதுக்கு பிறகு மக்காவுல ஹஜ்ஜிக்கு ஒரு சீசன் வந்தா ஹஜ்ஜிக்கு வருவாங்க. ஹஜ்ஜினா நீங்க நினைக்கிற ரசூலுல்லாஹ் உங்களுக்கு என்ன ஹஜ்ஜி அப்படின்னு,
அவங்களுக்கு ஒரு ஹஜ் இருந்தது. யூத கிறிஸ்தவர்களுக்கு அந்த காலத்துல ஒரு ஹஜ், மக்கா நகரம் வந்து ஒரு புனிதமான நகரமாக கொள்ளப்பட்டது. அப்ப யூத கிறிஸ்தவர்களும் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. அதுல எப்படி நிர்வாணமாக ஹஜ் காபத்துல்லா வலம் வருவாங்க. இதெல்லாம் நீங்க ஹஜ்ஜை பத்தி அவங்களுடைய வரலாற்றுல படிக்கலாம். அப்ப இவங்கிட்ட போய் செய்றாங்க, அவங்க தங்கிக்கிற அந்த இடங்களுக்கெல்லாம் போய் வந்து இஸ்லாத்தை சொல்றாங்க. நீங்க வந்து உங்களோட ஊருக்கு எங்களை கூடி போக மாட்டாங்களா? இது மாதிரியான இஸ்லாத்தை பத்தி சொல்லும் போதுதான் மதீனாவை சார்ந்த சில இளைஞர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், யூதர்கள் வந்து நம்ம ஊர்ல எத்தனை சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு நபி வருவார், அவர் வந்ததுக்கு கூட நாங்கெல்லாம் உங்களோட சண்டை போட்டு சொல்றாங்க, இது இவரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கூட அவங்களுக்கு முன்னாலே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யூதர்களுக்கு பிரச்சனை வருது. அது ரெண்டு ஒரு சம்பவம். அப்ப இதுக்கு பிறகு என்ன செய்றாங்க, கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை மதீனாவாசியில் வந்து அக்கபா என்ற இடத்துல சந்திச்சாங்க. இதுக்கு அக்கபத்துல் ஊலா, அக்கபத்துல் சானியா அல்லது அக்கபத்துல் ஊலா, அக்கபத்துல் குப்ரா என்று சொல்வார்கள். 2 முறை சந்திச்சாங்க. முதலாவது சந்தர்ப்பத்தில் 12 பேர் வந்தார்கள் தூதுக்குழுவாக. 2வது சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட 70 பேர் வந்தாங்க, 2 பொம்பளைகள் உட்பட. இந்த 2 பேர் வந்து அக்கபா என்ற மீனாவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு குகை, அக்கபா என்ற ஒரு இடம், அந்த இடத்துல வச்சு சந்திக்கிறாங்க. யார? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க. சந்திச்சு மதீனாவுக்கு போறதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதுல நடக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு நீங்க உங்களோட குடும்பத்துக்கும் உங்களுடைய பொருளாதாரத்துக்கும் தரக்கூடிய பாதுகாப்பு எனக்கு தருவீங்களா என்று ஒப்பந்தம் எல்லாம் வாங்கிட்டு தான் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவாசிகள் ஒரு ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. எப்படி? நாங்க மதீனாவுக்குள்ள உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கணும், யார் வந்தாலும் நாங்களெல்லாம் யுத்தத்துக்கு பழக்கப்பட்ட நகரு அபுனாவுல் ஹர்ப், நாங்க யுத்தத்தினுடைய புதல்வர்களாக இருக்கிறோம். நீங்க மதீனாவுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சகல பாதுகாப்பை நாங்க தருவோம். போர் செஞ்சு நாங்கெல்லாம் பழக்கப்பட்டவர்கள், போருக்கு பயந்து ஓடி பழக்கப்பட்டவர்கள் அல்ல. அதனால மதீனாவுக்கு நீங்க சாதாரணமா வாங்க அப்படின்னாங்க. அந்த நேரத்துல அப்பாஸ் சொல்லாம இருக்கிறாங்க. அவர் அப்ப இஸ்லாத்துக்கு மறைச்சிட்டு இருந்தாங்க. அப்பாஸ் சொல்லாம இருக்கிறாங்க. இவங்க கேட்கிறாங்க, முகமது இந்த பாருங்க, மக்காவில் எவ்வளவுதான் எதிர்ப்பு இருந்தாலும் அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாது, அந்த அளவு நாங்க பாதுகாப்பு கொடுத்தா வச்சுக்கிறோம். நீங்க மதீனாவுக்கு கூப்பிடுறீங்க, அவருக்கு ஆதரவு தான் சொல்றீங்க, அவருக்கு பாதுகாப்பு தான் சொல்றீங்க, நல்லா யோசிச்சு கொடுங்க. யார் சொல்றது? ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சி அப்பாஸ் சொல்றாங்க. நல்லா யோசிச்சு கொடுங்க. நீங்க கொண்டு போய் நீங்க எதிரிகள்கிட்ட பொறுப்பு கொடுக்குற மாதிரி இருந்தால் இப்ப விட்டு போயிருங்க, நாங்க பார்த்துக் கொள்வோம். அப்ப சொல்றாங்க, இல்ல நாங்கள் எல்லாம் அவரோட பாதுகாப்போம் என்ற உறுதிப்பாட்டோடு என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் ஊருக்கு வர சொல்றாங்க. அப்ப உடனே ரசூலுல்லாஹ் போகல. அதுக்கப்புறம் ஹிஜ்ரத் என்ற பயணம் வந்து அதுக்குரிய அத்திவாரமாகத்தான் இந்த அக்கபா என்ற நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்றது என்பதை நாங்க வரலாற்றில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்ப அன்பான சகோதரர்களே, இதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவில் போய் பகுதிகளா வாழ்றாங்க. ஆனா மதீனாவுக்கு போன நிலைமை தெரியுமா எப்படி? சொத்துக்கள் எல்லாம் விட்டு போட்டு அவங்களோட பூர்வீக சொத்துக்கள், வீடு வாசல்கள், குடும்பங்கள், நிறைய சொத்துக்கள் எல்லாம் இழந்து போட்டு அகதியா போய்க்கிறாங்க. அகதினா எப்படி? இன்னைக்கு மாதிரி அகதியா? இன்னைக்கு அகதியா போறோம்னா உதாரணமா இலங்கையில தான் நாங்கெல்லாம் அகதியா வந்தோம். எப்படி? வடமாகாண மன்னார் என்ற பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு போன்ற பகுதிகளிலிருந்து அகதிகளாக விரட்டப்பட்டார்கள். விரட்டப்பட்டு வந்த அரசாங்கம் உடனே செய்து ரேஷனை கொடுக்குது, சாமான கொடுக்குது, தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க. டெம்பரரி தற்காலிகமாக வசிக்கக்கூடிய ஹட்டுகள் அடிச்சு கொடுத்தாங்க. இது மாதிரிலாம் செய்து கொடுப்பாங்க. ஆனா அன்னைக்கு மதீனாவில் வறுமையில் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் எல்லாம் வறுமையில் இருந்தீர்கள், என்னை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தரலையான்னு பின்னால சொல்லி காட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தோழர்களோடு போகும்போது எப்படிப்பட்ட வறுமை தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு சொன்னா, இந்த யுத்தம் எல்லாம் கடமையாக்கப்பட முன்னுக்கு ரசூலுல்லாஹ் சின்ன சின்ன படையெடுப்புகள் எல்லாம் செய்வாங்க. பொதுவாக யுத்தம் கடமையாக்கப்பட, அதாவது ஆரம்பத்தில் வந்து யுத்தம் சாதாரணமா கடமையாக்கப்படுது, போர் நடக்கல. அந்த காலப்பகுதியில எல்லாம் சின்ன சின்ன படையெடுப்புகள் திங்க வழியில் அபூ உபைதா என்ற ஒரு நபித்தோழருடைய தலைமையில ஒரு சின்ன ஒரு குழு ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்க. அந்த கிட்டத்தட்ட 300 பேர் ஒரு பஹ்ரைன் என்ற ஒரு இடத்தை நோக்கி அனுப்புறாங்க. அவ அனுப்பும் போது பஹ்ரைன்ல இன்றைக்கு இருக்க ஜித்தாவை நோக்கி அனுப்புறாங்க ஒரு படையெடுப்புக்காக. அபூ உபைதா கிட்ட ஒரு ஈச்சம்பழம் ஒரு மூடை தான் கொடுத்து அனுப்புறாங்க, ஒரு மூட்டை ஈச்சம்பழம். அவ அபூ உபைதா என்ன செய்வாரு, ஒவ்வொரு பழம் தான் கொடுப்பாரு, ஒவ்வொரு பழம் தான் ஒரு நாளைக்கு கொடுப்பாரு. அப்ப கேக்குறாங்க பின்னால வந்தவர்கள், என்னப்பா ஒரு பழத்தை வச்சு ஒரு நாள் எப்படி நீங்க காலத்தை ஓட்டுனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவ சொல்றாங்க, அபூ உபைதா யுத்தினா தம்ரத்தன் ஒன்னொன்னுதான் தருவாரு, நாங்க என்ன செய்ய தெரியுமா, சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா அதை வாயில வச்சு அப்படியே சப்பிக்கிட்டே இருப்போம். இதுக்கு மேல பசி தாங்க முடியல என்று சொன்னால் நாங்க இத்தகர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இலையை நாங்க தட்டி சாப்பிடுவோம். இதனால் நாங்க மலம் கழிச்சாலும் அந்த ஆடு மாடு மாதிரி மலம் கழிப்போம், பச்சை கலராயிக்கும். இந்த ஆடு மாடு ரோட்ல மலம் கழிச்சா பிடிக்குமோ இது மாதிரி நாங்க மலம் கழிச்சோம். திங்கிறதுக்கு சாப்பாடு இல்ல, தின்றதெல்லாம் இலை. அப்ப ஆடு மாடு இலையை திங்குது, நாங்களும் அத்தான் தின்றோம். அது மாதிரி எங்களோட மனம் ஆகிவிட்டது. இந்த மாதிரி சிரமப்பட்டு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு ரசூலுல்லாஹ் அப்பப்ப சின்ன சின்ன நகர்வுகளை செய்யறாங்க. சின்ன சின்ன மோதல்கள் நடக்குது. பதில் தான் பெருசா நடந்தது. அதாவது வியாபார கூட்டங்கள், மக்கால இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன வியாபார கூட்டங்களை, ஏன்னா சொத்துக்களை ஏற்கனவே அவங்க இழந்துக்கிறாங்க. இது உரிமை மீட்பு போராட்டம் என்று சொல்றாங்க. அவங்க இழந்த உரிமையை அவங்க மீட்டெடுக்கிறதுக்கு செஞ்சுக்கிட்ட வழி.
ஏன்னா வியாபார கூட்டம் மக்காவை நோக்கி போனால், மக்காவிலிருந்து வந்தால் அவனோட பொருளை எடுக்கிற சூழலுக்கு ஆகும். ஏன்னா ஏற்கனவே அவனோட சொத்துக்களை எல்லாம் காவிரிகள் பறிச்சுக்கிட்டாங்க, காவிரிகள் அபகரித்துக் கொண்டார்கள். எனவே இவங்களை சொத்துக்களை குறைக்கிறது வந்து மார்க் அடிப்படையில ஒரு தப்பான ஒரு விஷயம் அல்ல, நீண்ட ஒரு செய்தி. அப்ப அன்பான சகோதரர்கள், இந்த அடிப்படையில தான் இந்த தொடர்ல இந்த மாதிரி சிரமங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும், தின்ன சாப்பாடு இல்ல, ஒரு சரியான வழி இல்ல, உடுத்துறதுக்கு ஒழுங்கான உடுப்பு இல்ல, இப்படியாக இந்த ஆரம்ப கட்டத்தில், அதாவது ஹிஜ்ரி 2 காலப்பகுதி போனதுல இருந்தே கஷ்டம் தான். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான் இந்த பத்ர் என்ற ஒரு நிகழ்வு காரணமாக அமையும். இந்த பத்ரை பொறுத்தவரையும் பத்ர் எப்படி நடக்குதுன்னா, அதாவது அபூ சுஃபியான் அவருடைய வியாபார கூட்டமும் ஆரம்பத்துல வந்து மக்கால இருந்து சிரியா என்பது ஷாம் என்று சொல்வார்கள். மக்கா ஷாமுக்கு போறதா இருந்தால் கிட்டத்தட்ட அந்த மதீனாவுடைய அந்த பகுதியை தான் தாண்டி போகணும். மதீனாவுக்கும் அதாவது சிரியாவுக்கும் மக்காவுக்கும் இடையில இந்த மதீனா என்பது பத்ர் என்ற அந்த ஒரு உச்சத்தில் சொல்லுவோம். இப்ப சாதாரணமா 2 பாதைகளை குறுக்க இருக்கக்கூடிய ஒரு நடுவுல தான் மதீனா கொஞ்சம் உள்பகுதியில் அமைந்திருக்கிறது. அப்ப இந்த வழியில் இருந்தாலும் குறுக்கால வந்து அவங்களை வந்து தாக்குதல் நடத்துறதுக்குரிய ஒரு வசதியான ஒரு இடம். ஷாமுக்கு போறதா இருந்தா மதீனாவோட அந்த எல்லை பகுதியை தாண்டி தான் என்ன செய்யணும், மதீனாவுடைய வெளிப்புறம். அதே நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப கிட்ட, மக்காலேருந்து வந்து அவ்வளவு தூரத்துல வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிறாங்க. இப்ப உதாரணம் சொல்றதா இருந்தால், இப்ப உதாரணமா சொல்லுவேன், நம்மள இங்க உதாரணம் சொன்னா யாருக்கும் வழங்காது, ஒரு குறுக்கு வழின்னு வச்சுக்கிடுங்க, கிட்ட போய் அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஷார்ட் கட் ஒண்ணு. அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துலதான் மதீனா அமைஞ்சிக்குது. அப்ப என்ன செய்யறாங்க, அபூ சுஃபியான் அவர் பின்னால இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவர் வந்து இந்த மாதிரி எதிரிகள் என்று வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல நான் ரலியல்லாஹு அன்ஹு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்டா வரலாற்றுல நிறைய பேர் யூஸ் பண்ணதா தெரியல, யூஸ் பண்றாங்க. அவர் ரலியல்லாஹு அன்ஹு அல்ல அவரை புரிந்து கொள்ளட்டும், அவர் கடைசி வரைக்கும் நல்ல ஒரு மனுஷனா மூத்தா போனார். அவருடைய வரலாற்றுல ஆரம்ப பகுதியை சொல்லும் போது அந்த பேரைத்தான் குறிப்பிட முடியும். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக போர் கொடுத்து வந்தார்கள் என்று சொல்லிக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு. அதனால வரலாற்றுல அபூ சுஃபியான் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இது நாம மட்டும் இல்ல, முஸ்லீம்களே அந்த போக்கு இருந்தது. முஸ்லீம் வெற்றி கொள்ளக்கூட அவர் 10 மக்கள் தான் இஸ்லாத்துக்கு வாராரு. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கூட அந்த மக்கள் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ஏற்றுக்கொள்ளது. ஒரு மயத்தான் பார்த்தாங்க, ஒரு முறை சொல்றாங்க, வாழ் சரியா வேலையை காட்டுறது போல அப்படின்றாங்க. அபூ சுஃபியான் இருக்கிறார், அப்ப பக்கத்துல அபூபக்கர் சித்திக் இருக்கிறாங்க. என்ன இது ஒரு முக்கியமான ஒரு தலைவர், குறைஷியோட முக்கியமான வீரர் பார்த்து இந்த மாதிரி சொல்லலாமா என்று அபூபக்கர் சித்திக் வந்து கோவப்படுறாங்க. வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி பாத்தீங்களா அபூ சுஃபியான் பாத்தீங்களா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே சொன்னாங்க, அது மனிதன் உணர்வு அப்படித்தான் இருக்கும், நீங்க அவங்களை கோவப்படுத்திட்டா வந்தீங்க, நீங்க கோவப்படுத்தினீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நீங்க கோவப்படுற மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன வளர்ந்தா இயல்பா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே மற்ற சஹாபாக்களோட உள்ளத்துல ஒரு வகையான ஒரு வெறுப்பு இருந்தது. இதனாலதான் ஒரு முறை ரசூலுல்லாஹ் போறாங்க, யாரு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை மன்னிக்கட்டும், அவருடைய மகன் முஆவியாவை மன்னிக்கட்டும் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தஆலா மன்னிக்கட்டும். ஏன்னா அவங்கள வரலாறு பார்த்தா அதுக்கு பின்னால் அவங்களோட வரலாறு ரொம்ப வெரி வெரி நல்ல ஒரு, அதாவது ஒரு நல்ல வரலாறு கிடைக்கிறது. வரலாற்றுல அவங்க எல்லாம் பத்தி மோசமா சொல்லுவாங்க. அதாவது அபூ சுஃபியான் அதே மாதிரி முஆவியா எல்லாம் பதவிக்கா இஸ்லாத்துல வந்தாங்க, பச்சை பொய், அது ஷியாக்களால இட்டு கட்டப்பட்ட வரலாறு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அது அண்மையில இந்த முஆவியா வரலாறு என்பதை உங்களுக்கு சொல்லும் போது நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கப்படுத்துவேன். அப்ப இந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் வராங்க, வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு எல்லாம் என்னை பத்தி ஒரு வகையா இதா இருக்கிறாங்க, நான் 3 விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன், நீங்க அதை வந்து நீங்க ஏற்றுக்கொள்வீங்களான்னு. அதுல முதலாவது என்ன கேட்கிறாங்க, என்னுடைய மகள் உம்மு ஹபீபா ரொம்ப அழகான ஒரு அரபிகளே அழகான ஒரு பெண், அந்த பெண்ணை நீங்க திருமணம் முடிச்சா எனக்கு அந்த உறவின் மூலமா, ஏற்கனவே சொந்தம் தான், உறவின் மூலமாக எனக்கு ரசூலுல்லாஹ் வந்து இவரோட மகளை முடிச்சுக்கிறாங்கன்ற அடிப்படையிலயா எனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். 2வது மகன் யாரு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களை நீங்க வஹீ எழுதுவதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து இது மாதிரி 3 விஷயத்த கேட்கிறாங்க. 3வது விஷயம் மறந்து போச்சு. அப்ப கேட்கிறாங்க. அப்ப இதுல என்ன வழங்குதுன்னு சொன்னால் மக்கள் அப்படி ஒரு பார்வை இயல்பா இருந்திருக்கு. அப்ப இந்த அபூ சுஃபியான் அவர்கள் என்ன செய்யறாங்க, இவர் வந்து சிரியாவுக்கு போறாரு செய்தி ரசூலுல்லாஹ்க்கு வருது. எப்படி சிரியாவுக்கு போறாரா மக்கால இருந்து, அப்ப இவங்க கிட்ட டக்குன்னு போய் இடையில என்ன செய்யலாம், வழிமறிக்க முடியும். அப்ப உடனே என்ன செய்யறாங்க, சிரியாவுக்கு போய்க்கிறாரு. அது போகும்போது பொருளோட போவாங்க, வரும்போது கூடுதலான பொருளோட வருவாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, போறாங்க, யாரு நபித்தோழர் கொஞ்சம் பேர் அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ். அதுல கொஞ்சம் குறிப்பிட்ட தொகையில அனுப்பி போய் பார்க்க போனா தூ உசைரா என்ற இடத்துல 2 பேரும் சந்திச்சு ஒரு சின்ன மோதல் ஒன்று நடந்து அதுல பெரிய அளவுல பாதிப்பு ஒன்று வரல. இப்ப இதுக்கு பிறகு இந்த அபூ சுஃபியான் எப்படியா திரும்புவார் தானே, போனவர் எப்படியும் அவர் திருப்பி மக்காவுக்கு வரத்தான் வேணும். இந்த சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் அபூ சுஃபியானுடைய அந்த வியாபாரம்ன்றது பெரிய அளவு வியாபாரம் பண்றது. அவர் வரும்போது கூட கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள்ல சொல்றாங்க வரலாற்றில் 50,000க்கும் மேற்பட்ட வெள்ளி காசுகளுக்கு பெறுமதியான 50,000க்கும் மேற்பட்ட பயங்கரமான சொத்துக்களோட தான் இங்க வருவார். அபூ சுஃபியானுடைய சொந்த வியாபார பொருள் அல்ல,
அவர் கொண்டு வரது வந்து பலருடைய வியாபாரத்துக்கு அவர் ஒன்னா இருக்கும். மக்காவில் உள்ள காவிர்கள் குறைசி தலைவர்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் இவருக்கு கொண்டு வருவார். சாமானியத்துல வாங்கிட்டு அதே மாதிரி வெளிச்சுவார். அது ரசூலுல்லாஹ் மாதிரி செஞ்சாங்க ஆரம்பத்துல. இந்த சிரியாவுல வியாபாரம் வைக்குது, இது ஏற்கனவே ரசூலுல்லாஹ் செஞ்ச வியாபாரம். ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போவாங்க. அதுலதான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வியாபாரத்தை வந்து நேர்மையா செய்யறாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கதீஜா என்ற பெண்மணியை திருமணம் முடிக்கிறாங்க. அதனால ரசூலுல்லாஹ் மக்கால வந்து மக்கள் மத்தியில ஒரு மதிப்பு வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். இந்த வியாபாரம் ரசூலுல்லாஹ் ஏற்கனவே செஞ்ச வியாபாரம், சின்ன பிள்ளையா இருக்கும் போதே தொடங்கிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த வியாபார நிமித்தமாக அபூ சுஃபியான் என்பவர் சிரியாவில இருந்து ஷாம்ல இருந்து திரும்பி வரார் என்ற செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வருது. வந்த உடனே என்ன செய்றாங்க, உடனே உளவாளிகள் அனுப்புறாங்க, எங்க வராங்க எப்படின்னு கொஞ்சம் விவரத்தை பாருங்க அப்படின்னு. அப்ப உளவாளிகள் என்ன பண்ணாங்க, போய் இடையில கொஞ்சம் நிக்கிறது, கொஞ்சம் ரகசியமான முறையில எங்க வராங்க அது வந்துட்டாங்க. 1000 ஒட்டகங்களோட சாமான்களோட வாரார் அப்படின்னு செய்தி. ஆனா அபூ சுஃபியானை பொறுத்தவரையும் அவர் ஏற்கனவே வந்து இது மாதிரியான யுத்த தந்திரங்கள் நிறைந்தவர். அது மட்டும் இல்ல ஆட்சி பொறுப்புல தலைமைத்துவத்துல அதிகாரத்துல வந்து நல்ல நுட்பமான மூளை உள்ளவர். அதனாலதான் பாருங்க பதில் யுத்தத்துல கூட இந்த காவிரிகள் தோக்கிறதுக்கு அபூ சுஃபியானுடைய மஷூராவை கேட்காத ஒரு காரணம். அது பின்னால அவங்க சொல்லி காட்டணும். அவர் சொல்ல நான் தப்பி வந்து திருப்பியா போறீங்க சண்டைக்கு, நீங்க வந்துருங்க அப்படின்றாரு. அதை கேட்காம தான் அபூஜஹல் வந்து வாங்கி கட்டினான்ற சம்பவத்தை வரலாற்று பாக்குறோம். அப்ப இந்த அபூ சுஃபியான் இப்படி வரும்போது அவரும் கவனமா வாராரு. ஏன், ஏற்கனவே சேராண்ட இடத்துல கொஞ்சம் சந்திப்பு நடக்குது, பெரிய அளவுல பிரச்சனை இல்லைனாலும் தப்பி வந்துட்டாங்க. திருப்பி சில நேரம் தாக்குதல் நடத்த கூடும் என்ற ஒரு நல்ல ஒரு இதோட வாராரு, கவனமா வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து கொண்டிருக்கும் போது இடையில என்ன செய்வாரு, இவர் இப்ப இங்க வாராருன்னு சொன்னால் கொஞ்சம் முன்னால கொஞ்சம் விசாரிக்கிறது, யார் சார் நிக்கிறாங்களா, யார் சார் வந்துட்டு போனாங்களா அப்படின்னு விசாரிச்ச உடனே ஒரு இடத்துல சொல்றாங்க, அதாவது இப்படி 2 பேர் வந்தாங்க, யாரு எவன்னு தெரியல அப்படின்னு. அவங்க அபூ சுஃபியான் அவங்களுக்கு வந்து இடம் தெரியல, யாருன்னு தெரியாது, 2 பேரும் வந்தாங்க, அபூசா வந்து எல்லாம் விசாரிச்சுட்டு போறாங்க அப்படின்ற உடனே அபூ சுஃபியான் பார்த்தாரு அவங்க எங்க நின்றாங்க, இடத்தை தேடி பிடிக்கிறாரு. இடத்தை தேடி பிடிச்சா ஒரு இடத்துல வந்து தண்ணி கரையில உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த ஒட்டகம் இருந்துக்குது. அவர் என்ன பண்றாரு தெரியுமா, உடனே அந்த ஒட்டகத்துக்கு மடத்தை கிண்டி அதுல பேரிச்ச கொட்டையை பாக்குறாரு. ஆஹா, இது மதீனாவை சார்ந்த பேரிச்சம்பழத்தினுடைய அந்த கொட்டை என்றாரு. அப்ப உடனே பாக்குற, ஆக இது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்களாம் வந்து பாத்துக்கிறாங்க, அதனால நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமான முறையில் என்ன செஞ்சாரு, அந்த பத்ரி அதாவது ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த பாதையை மாற்றி கடலோரமாக அப்படி என்ன செய்யறாரு, மக்காவுக்கு போயிருது. கடல் பகுதியை மத்த ரோட்டை வேற பக்கத்தால மாற்றி அவர் என்ன செய்யறாரு, இதுக்கிடையில சில நேரம் இந்த பக்கத்தாலே வந்துட்டான் என்பதற்காக, அதாவது ஒரு ஆளை இளமுலம் என்றது வரலாற்று சொல்லப்படுது. இந்த ஆளை என்ன செய்யறாங்க, இந்த ஆளை பிடிச்சி மக்காவுக்கு அனுப்புறாங்க. வந்து உங்களோட வியாபார கூட்டத்துக்கு பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது, எப்படியாவது நீங்க வந்து பாதுகாருங்க அப்படின்னு சொல்லி மக்காவுக்குள்ள அந்த செய்தி யார் அனுப்புறாரு, அபூ சுஃபியான் அனுப்புறாரு. அபூ சுஃபியான் மக்காவுக்குள்ள இவர் போனவர் என்ன செஞ்சாரு, இவர் சும்மா போய் இப்படி ஒரு வியாபார கூட்டத்தை முகமது ஆளுக்கு மறிக்க போறாங்க அப்படி சொல்லாம ஒட்டாத்துல மூக்க நாங்க அறுத்துட்டு சட்டை எல்லாம் கிழிச்சிட்டு ஆபத்து வந்துட்டு ஆபத்து நின்று போறேன் போய் மக்கால சொன்ன உடனே காவிரிகள் சொல்றாங்க, அதாவது முகமதுக்கு நாங்க இப்ப சரியான ஒரு பாடம் காட்டணும். அவர் அங்க போய் சும்மா இருப்பாருன்னு பார்த்தா அங்க எங்களோட சண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரா, எங்கட பவர் என்னன்னு நாங்க காட்டணும் அப்படின்ற மாதிரி அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்றவர்கள் எல்லாம் எல்லாரையும் கூப்பிடுறாங்க காவிரிகள் எல்லாம். ஏன், இவங்க ஏற்கனவே வாழத்துக்குரிய காரணம் இருக்குது. மக்காவில் உள்ள காவிரிகள் படையெடுக்கிறதுக்கு என்ன ரீசன் தெரியுமா, அவங்க பொருள் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவங்களோட பொருள் மட்டுமல்ல, அதுல வந்ததை மத்த எல்லாரையும் வருது. அபூ சுஃபியான் மட்டுமா இருந்தா அவர் தானே போட்டு நிறுத்திப்பாங்க. இது மக்காவோட முக்கியஸ்தருடைய பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் இடையில மறைக்கப்பட்டால், அது வழிமறிக்கப்பட்டால் மக்காவோட பயங்கரமான பொருளாதார பிரச்சனை வரும். ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் அதுவும் தான். எது, இவங்களோட பொருளாதாரத்துல கை வச்சாதான் அவங்களோட வலு இல்லாம போகும். இயல்பா பாருங்க, ஒருத்தர் பெரிய சல்லிக்காரன் பணக்காரன், பணம் இருந்தா அவனுக்கு தைரியம் கூட, ஒண்ணுமில்ல சும்மா இப்படியே வைப்பான். அவன்கிட்ட காசு வந்துட்டு சொன்னா அவன் பெரிய ஜனாதிபதி மாதிரி பேசுவான். எங்களுக்கு இதெல்லாம் சிம்பிள் வேலை. ஏன், காசு இருந்த உடனே அவனுக்கு பின்னால 10 பேர் இருப்பாங்க, அவனுக்கு பலம் இருக்கும், அவன் விரும்பியதை செய்யக்கூடிய பொருளாதாரம் இருக்கும், அவனுக்கு பின்னால அரசியல்வாதிகள் இருப்பாங்க, அவனுக்கு பின்னால காவல்துறை இருக்கும். அதனால என்ன சொல்லுவான், அவன் மாதிரி சேட்டர் எங்கள் மாதிரி அப்படிமா. அப்ப இது மாதிரி பொருளாதார பலம் மக்காவில் இல்லாமக்கப்பட்டால் பயங்கரமான ஒரு பிரச்சனை மக்கா சந்திக்க வேண்டி வரும். ஏற்கனவே மதீனாவில் இருந்து ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு மேல எதிர்பார்க்கிறாங்க. அந்த பொருளாதாரத்தை வச்சு அந்த பகுதிகளை எல்லாம் தங்களுடைய ஆளுகை கொண்டு வந்து சில நேரம் மக்காவை எதிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் யோசித்தவங்க என்ன செஞ்சாங்க, நாங்க போய் பாதுகாப்பு கொடுப்போம், என்ன செய்வோம், அபூ சுஃபியானுடைய படைய பாதுகாப்பு, அந்த வியாபார பொருளை பாதுகாப்போம், பாதுகாக்கிறது மட்டும் இல்ல நாங்க வந்து அவங்களோட சண்டை பிடிப்போம், இதுக்கு பிறகு அவங்க இந்த மாதிரி வேலைக்கு வரக்கூடாது என்பது போன்ற
திட்டங்களோடு அபூஜகளோடு சேர்ந்து கொண்டு 1300 மேற்பட்ட வீரர்கள், அதாவது குறைஷிகள், காவிர்கள் மக்காவை நோக்கி, மதீனாவை நோக்கி வருகிறார்கள். எதுக்கு வராங்க? ஒன்னு அவன் ரெண்டு நோக்கம். ஒன்னு அபு சுஃபியானுடைய வியாபார அந்த பொருள்களை பாதுகாக்குது. ரெண்டாவது, இதுக்கு மேல சண்டை பிடிச்சாங்கன்னு சொன்னால் இவர்களோட எதிர்த்து போறாங்க. இதுல ரெண்டு தரப்பு இருந்தாங்க. ஒன்று அவங்கள நோக்கம் பொருளாதாரத்தை பாதுகாக்கிற மட்டும்தான். அதே நேரத்தில் இரண்டாவது தரப்பு இருந்த அபூஜஹல் போன்றவர்கள் எல்லாம் காசு பணத்தை, அது மட்டும் இல்ல, இவர்களுக்கு இதுதான் டைம், இதுக்கு மேல இவர்களை தலை தூக்க விடக்கூடாது என்று இவர்களை பழி வாங்கி இவர்களை இல்லாமக்கணும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்க்கிறதுக்கு ரெண்டு அணியாக வராங்க. ஒரே குரூப்பா வந்தாலும் கூட ரெண்டு மனோநிலை. அப்ப இப்படி வரும்போது இரண்டாவது ஒரு செய்தி வருது. எப்படி? அபூ சுஃபியான் வந்து தப்பி மக்காவை நோக்கி கிட்ட வந்துட்டாரு, இது ஒரு நீங்க படையெடுக்க வேண்டிய தேவையில்லை, நீங்க பதிலுக்கு வர வேண்டாம். ஏன்னா அபூ சுஃபியான் நேரத்தோட பதிலுக்கு வாங்கன்னு அனுப்புறாரு. அப்ப என்ன சொல்றாங்க? நீங்க வர வேண்டிய தேவையில்லை, நான் வந்து பாதுகாப்பா மக்காவை வந்து எல்லையை வந்து அடைஞ்சிட்டேன் அப்படின்ற செய்தி வருது. நம்ம செய்தி வந்த உடனே அபூஜஹல் என்ன சொல்றாங்க? இல்ல, அது வியாபாரம் வந்தா கூட இவன்கள் வந்து ஏன் நம்மளை எதிர்க்க வந்தாங்க, நாங்க இவனுக்கு சரியான ஒரு பாடம் காட்டணும், போய் சண்டை பிடிக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு பிரச்சனை வருது. இதுக்குள்ள குறைஷிகளுக்குள்ளே ரெண்டு தரப்பான ரெண்டு சிந்தனை உள்ளவர்கள் இருந்தாங்க. முதலாவது சிந்தனை என்ன? எதுக்கு நாம திருப்பியா முடிஞ்சு போச்சு, வந்து சேர்ந்தாச்சு, திருப்பியே நம்ம அவங்களோட சண்டைக்கு போவானுங்க ஒரு சலசலப்பு வருது. சில பேர் சொல்றாங்க, நாங்க இப்படியே மக்காவை போன அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு எதிரி மக்கால இருக்காங்க, குறைஷிகளுக்கு ஏற்கனவே ஒரு எதிர்ப்பு இருக்குது. சொல்றாங்க, நாங்க இங்கிட்டு மதீனாவை நோக்கி போவேன், நமக்கு ஏற்கனவே இங்கிட்டு மக்காவுக்கு பின்னால எதிர்ப்பு இருக்குது, அங்கிட்டு இவங்க முஸ்லீம்கள் வருவாங்க ரசூலுல்லாஹ்வோட, இந்த பக்கம் நம்முடைய எதிரி வந்து அவங்க வந்து நம்மளுக்கு எதிர்ப்பாங்கன்றெல்லாம் பல பிரச்சனைகள் வருது. இப்ப இதுக்கு இடையில என்ன செய்யறா தெரியுமா? ஷைத்தான் வந்து இந்த நிலையில ரெண்டு வகையான பிரச்சனை நடக்குது. அதுல ஒரு ஆள் யாரு தெரியுமா? அதாவது அஹ்னஸ் பின் ஷரீக் என்ற ஒருவர், அவர் புறவு இஸ்லாத்துக்கு வராரு என்று வரலாறு சொல்லுது. இந்த அஹ்னஸ் பின் ஷரீக் என்பவர் சொல்றாரு, அபூ சுஃபியான் தப்பி வந்துட்டார், நாங்க ஏற்கனவே வந்தது எங்களுக்கு வியாபார பொருட்களை பாதுகாக்கத்தான், திருப்பி அவர் தப்பி வந்த போது திருப்தியா அவங்ககிட்ட வீணா போய் சண்டை பிடிப்பாரு, அவங்க தான் நம்ம ஊர்ல இல்லையே, நாங்க எதுக்கு போய் அவங்களோட பிரச்சனை போடுவான்ற மாதிரி ஒரு கருத்தை அவர் சொல்லி என்ன செய்றாரு, அவரோட இந்த 300 பேரை கூட்டிவிட்டார். யுத்தத்துக்கு வர விடல. அவர் என்ன செய்யறாரு, அவரோட இந்த அஹ்னஸ் பின் ஷரீக் என்பவர் தன்னோட இருந்த 300 பேரை அழைத்துக் கொண்டு அவர் திருப்பி மக்கா கூட வைத்தார். அவர் வரல யுத்தத்துக்கு. அதனால அவருக்கு பெரிய மரியாதை அந்த ஊர்ல அந்த மக்கள் மத்தியில பெரிய மரியாதை இருந்தது. பொருள் அவருக்கு அந்த வழிபட்டார்கள் எல்லாம் வரலாற்றுல பார்க்கிறோம். அப்ப இந்த பக்கத்தால சில பேர் முரண்பட்டாங்களே, நாம இப்ப மதீனாவுக்குள்ள போனா பின்னால் நம்மளே எதிரிகள் வந்தா, அங்கிட்டு இந்த எதிரிகள் வந்தா யாருக்கு நம்ம தாக்கு பிடிப்போம், அதனால நம்ம பேசாம திரும்ப மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஷைத்தான் வரலாற்று சொல்றாங்க, அதாவது சுராக்கா பின் மாலிக் யார சொல்றது தெரியுமா? அந்த யாரு இவங்க எதிரின்னு நினைக்கிறாங்களோ குறைஷிகளுடைய எதிரிகளுடைய தலைவன் இந்த சுராக்கா. வரலாற்றுல சொல்லப்படுறது 100க்கு 100 உறுதியா சொல்ல முடியாது, மறுக்கவும் முடியாது, ரெண்டுக்கு இடையில நீங்க வச்சுக்கணும். அது என்ன குர்ஆன்ல ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது, அல்லாஹ் சொல்லி காட்டுறாரு. சுராக்கா பின் மாலிக் என்பவருடைய உருவத்தில் ஷைத்தான் வரான். ஷைத்தான் வந்து சொல்றான், நீங்க என்ன போகலையான்னு இருக்கிறான் மதீனாவுக்கு. இல்ல நீங்க போங்க, நான் பார்த்துக் கொள்றேன், எங்க நாளுக்கு வராம நான் பார்த்துக் கொள்றேன், நீங்க அப்படியெல்லாம் போன இது சும்மா உடையலாது. இது யாருன்னா ஷைத்தான் தான். ஷைத்தான் வந்து இந்த குறைஷிகள்கிட்ட சொல்ல, நீங்க போங்க பேசுறான், போங்க நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லி. இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது செய்யன லஹும் ஷைத்தான் அமானஹு, ஷைத்தான் அவர்களுடைய செயல்களை வந்து அழகுபடுத்தி காட்டினான். வகால லா காலிப லக்கும் யௌம், நீங்க என்னத்துக்கு 1000 பேர் இருந்து சின்னொரு 300 பேருக்கு ஒரு கொஞ்சம் போல கோடைக்கு இவனெல்லாம் உங்களை போய் எதிர்க்க போறாங்க. என்ன சொல்றான்? லா காலிப லக்கும் யௌம், இன்றைய தினத்துல உங்களை யார் எதிர்க்க போறா? நீங்க தானே பெரிய மெஜாரிட்டி, உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரம் அவங்ககிட்ட இருக்கிறா, உங்கள்கிட்ட இந்த பணம் இருக்கிறா, உங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதம் இருக்கிறா, உங்கள்கிட்ட இருக்கிற ஒட்டகம் இருக்கிறா, ஒன்றுமே அவன்கிட்ட இல்லையே, இன்றைய தினத்துல நீங்க தானே வெல்ல போறீர்கள் அப்படின்னு சொல்ற. நான் உங்களுக்கு பாதுகாவனாகிறேன், தான் நீங்க போங்க தைரியமா, உங்களோட நான் இருக்கிறேன். யாரு? சுராக்கா பின் மாலிக் என்பவருடைய உருவத்துல வந்தான் என்று சொல்றாங்க. அப்படி இல்லைன்னு அப்படி வந்தான் என்பதற்கு குர்ஆன்ல ஒரு ஆதாரம் கிடைக்குது. அப்ப இவங்க பாக்குறாங்க, ஓ இப்ப தைரியம் கிடைச்சு போச்சு அப்படின்னு சொல்லி இப்ப பழைய நோக்கி செய்றாங்க, மதீனாவை நோக்கி பத்ர் நோக்கி வர. இது இவங்கள செய்தி. மத்த பகதான ரசூலுல்லாஹ் என்னத்துக்கு வந்தாங்க? ரசூலுல்லாஹ் வந்தது சண்டை பிடிக்கிறது அல்ல, மதீனாவுல பெரிய யுத்த தயாரிப்புகளோடு, வாளோடு, ஆயுதங்களோடு, குதிரையோடு, ஒட்டகத்தோடு வரல. இன்னும் சொல்றதா இருந்தா மதீனாவுல முக்கியமான ஆட்கள் வரவும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப தேவையானவர்கள், விருப்பமானவர்கள் வரலையா, வாங்க அப்படி போகணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அறிவிச்ச உடனே ஒரு 300 பேர் சேர்ந்து வந்தாங்க.
பெரிய படைபலத்துல ஏன்னா பாரவங்களை வியாபார கூட்டத்தை மறைக்கிறதுக்கு என்னத்துக்கு பெரிய யுத்தம் பண்றதுக்குரிய ஆயுதம் அப்படிலாம் தேவையில்லைன்னு சொல்லி சாதாரணமா இருந்த ஆயுதங்களோட வருகிறார்கள். வந்து இங்க பார்த்தா பிரச்சனை வேற பக்கத்தால இருக்குது. என்னது, எதிர்பார்த்த வந்த வியாபார கூட்டம் வேற வழியால போய்த்து செய்தி வருது. போச்சுதான் இல்லையான்னு டவுட், சஹாபாக்களுக்கு டவுட் தான். பெய்தாங்களாம் ஒரு செய்தி வருது, மறுபக்கத்தால செய்தி வருது, மக்கால இருந்து உங்களை எதிர்க்கிறதுக்கு பயங்கரமான ஒரு படை வருதாம். 2 செய்தி வருது. ஒரு பக்கத்தால வருது எப்படி, அபூ சுஃபியான் போயிட்டாரு தேடி வந்த இல்ல. மறுபக்கத்தால என்ன வருது, அதாவது உங்களை எதிர்க்கிறதுக்கு பயங்கரமான ஒரு படை உங்களை நோக்கி பத்ர் நோக்கி வருது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இடையில இருக்கிறாங்க. ஏன்னா அபூ சுஃபியான வந்து வழிமறிக்கத்தான வந்தாங்க, பத்ர் கொஞ்சம் பக்கத்துல ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது என்ற ஒரு பிரச்சனை ரசூலுல்லாஹ்க்கு வருது. ரசூலுல்லாஹ் அரசியல் அதாவது அரசு என்ன சொல்றது, அதாவது நாட்டு நிர்வாகம் பண்ற நிர்வாக திறமை, அதே மாதிரி ஒரு அனுபவம் உள்ள ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர். இவங்க இப்ப யோசிக்கிறாங்க, இந்த நிலையில நாங்க மதீனாவுக்கு திரும்பி போனால் 2 விளைவுகள் வர வாய்ப்பு இருக்குது. ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, என்ன விளைவு, வரக்கூடியவர்கள் பத்ரோட நிப்பாங்களா இல்லாட்டி மதீனாவுக்குள்ள வருவாங்களான்னு தெரியாது. சில நேரம் இவர்கள் மதீனாவுக்குள்ள, நாங்க மதீனாவுக்குள்ள போனா மதீனா வந்து என்ன செய்யலாம், முற்றுகையிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இவங்க மதீனாவிலிருந்து படம் வருகிறது என்று கேள்விப்பட்ட உடனே முகமதும் அவங்கள குரூப்பு பயந்து ஓடிட்டாங்களா என்ற ஒரு செய்தி பரவினால் இவங்களோட இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு பலவீனம் வரும். இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் அந்த இருந்த தோழர்கள் எல்லாம் அவங்களோட மனசுல வச்சுட்டு வந்தது யுத்தம் பண்றதுக்கு அல்ல, பெரும்பாலும் யுத்தம் பண்றதுக்கு அவங்க விரும்பி இருக்கவும் இல்லை, அது வருது. அப்ப என்ன செய்யறாங்க, இப்ப என்ன செய்யறது, திரும்பி போனா இந்த மாதிரி பலவீனங்களை நாங்க சந்திக்க வரும், சில நேரம் எதிரிகள் வந்து மதீனாவுக்குள்ள வரக்கூடும், இதெல்லாம் யோசிக்கிறாங்க. இன்னும் சொல்றதா இருந்தா இந்த நிலையை அல்லாஹ் உருவாக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு சொன்னா, இது அல்லாஹ் உண்டாக்குன ஒரு வாய்ப்பு. நீங்க திட்டமோடு நீங்க வந்து எதிரியை சந்திக்கணும் வந்தா பதில் சந்திக்க மாட்டீங்க. ஏன் 300 பேர் ஆயிரத்தோடு வருவீங்களா, அவங்க 1000 பேர் வராங்க, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று குர்ஆன் அல்லாஹ் இடத்துல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டு சொன்னாங்க. அங்கிட்டு உள்ளவங்களுக்கும் ஒரு தர்ம சங்கடம், ஆனாலும் வாராங்க பதில் நோக்கி. ரசூலுல்லாஹ்வோட இருந்த தோழர்களுக்கும் ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலை ரசூலுல்லாஹ்க்கு என்ன முடிவெடுக்கிறது விளங்கல. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளத்துல இருந்த எண்ணம் என்னன்னு சொன்னால், நாங்க வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, திரும்பி போயிடக்கூடாது, எப்படியாவது சஹாபாக்கள் இதுக்கு உடன்படுவார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு இப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான், அதாவது அவங்க வந்ததையும் சொல்லி காட்டுறான். காவிர்கள் எப்படி வந்தாங்க, வலா தக்கூனு கல்லதீன கரஜூ மின் தியாரிஹிம் பத்ரன், காவிர்கள் மக்காவில இருந்து பத்ரை நோக்கி வெளிக்கிளம்பி வந்தார்கள். எப்படி, பத்ரன் பெருமையோடு ஆணவத்தோடு செருக்கோடு, ஒரு ரியா அன்னாஸ் மனிதர்களுக்கு மத்தியில நாங்க தான் பெரிய போராளிகள், நாங்கள் எங்களோட பலத்தை பாருங்கன்ற மாதிரி அவங்களோட பலத்தை காட்டுவதற்காகவும் சுத்தூரான் சபீலில்லா அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து மக்களை தடுப்பதற்காகவும் பெருமையோடு ஆணவத்தோடு அங்கிருந்து வந்தாங்க. இது ஒரு குரூப். அல்லாஹ் மூமின்களை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் தெரியுமா, வஇது யஇதுகுமுல்லாஹு இஹ்தத் தாயிஃபத்தைனி அன்னஹா லகும், உங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் 2 குரூப்ல 2ல ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய கடைசி கட்டத்துல வாக்களிச்சதான் அல்லாஹ் சொன்ன, ஆரம்பத்துல இல்ல. ஆரம்பத்துல என்ன நடக்கும்னு சஹாபாக்களுக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியாது. அதனால ரசூலுல்லாஹ் உழுந்து துஆ கேட்டாங்க. கடைசி கட்டத்துல அல்லாஹ் வாக்களிக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு 2ல் 1 கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களித்ததை நினைத்து பாருங்கள். ஆனால் தவத்தூன் அன்ன கைர தாத்தி ஷௌகத்தி தக்கூனு லக்கும், நீங்கள் என்னத்தை நினைச்சுக்க தெரியுமா, ஆயுதம் இல்லாம போற வியாபார கூட்டத்தை தான் நீங்கள் எதிர்பார்த்தீர்கள். 2ல் 1 கிடைக்கும்னு அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். ஆனா உங்களோட எதிர்பார்ப்புல எப்படி இருந்தது, நமக்கு எப்படியாவது இந்த 1000 ஒட்டகத்தை பறிச்சு மதீனாவுக்கு கொண்டு போனா நம்மளோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்ச மாதிரி இருக்கும், நாங்க அதுக்கு பிறகு தலை நிமிர்ந்து வாழ முடியும், நாங்க முஸ்லீம்கள் கௌரவமா வாழ முடியும், யுத்தம் வந்தா கூட பொருளாதாரம் இல்லாம எப்படி யுத்தம் பண்றது. ஆனால் சஹாபாக்கள் வந்தவர்கள் யுத்தத்தை நினைச்சுதான் வந்திக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, 300 பேர், நாம போய் 1000 பேர் வந்து கிடைக்கிறாங்க, இவங்களோட போய் சண்டை பிடிக்கிறதா, நம்மளோட ஆயுதம் என்ன, அவங்கள என்ன, நம்மள்ட்ட 2 வாழை கொண்டுகிட்டு ஒரு குதிரையை கொண்டுகிட்டு ஒட்டகத்தை கொண்டுகிட்டு அங்க போயிடுமா, அவங்க செம்மி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி சொல்லி போட்டு இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நல்லா சொல்றான், அந்த பொருளாதாரத்தை வியாபாரத்தை கூட்டத்தை காட்டித்தான் நல்லா கொண்டு வர. ஏன், சத்தியத்தை இந்த உலகத்துல மேம்படுத்தணுன்றதுக்காக அல்லாஹ் செஞ்ச ஒரு திட்டம் நல்லா சொல்றாங்க. அல்லாஹ் வந்து இந்த பொருளாதாரத்தை ஒட்டக வியாபார கூட்டத்தை காட்டினதா வருவாங்க. அதாவது தூண்டில வந்து இறைய போற மாதிரி, இறைய கண்டா தானே மீன் வருது, வெறும் தூண்டெல்லாம் வந்து கொத்துமா, இறைக்கு வர மாதிரி வராங்க. ஆனா அவங்க இறைக்கு வரல, அவங்க தான் வெண்டாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறா, நீங்க எதை விரும்புறீங்க தெரியுமா, தவத்தூன் அன்ன கைர தாத்தி ஷௌகத்தி தக்கூனு லக்கும்,
ஆயுதம் இல்லாதவர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அல்லாஹ் என்னத்தை நாடுறான் தெரியுமா? தன்னுடைய வார்த்தையை கொண்டு தன்னுடைய செய்திகளை கொண்டு சத்தியத்தை உலகத்திலே நிலைவரச் செய்வதற்கும் காபிர்களுடைய ஆணி வேற துண்டறுப்பதற்கும் அல்லாஹ் விரும்புறான். நீங்க நினைச்சீங்க நம்ம காசுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் போது சொத்து கிடைக்கும் போது நினைச்சுட்டா வந்தீங்க. ஆனா அல்லாஹ் உங்களை அழைச்சிட்டு வந்து அதுக்கு அல்ல, அதை காட்டிதான் கூட்டிட்டு வந்தா. இல்லாட்டி வந்தீங்க மாட்டீங்களே. இந்த 300 பேர் போய் மாட்டு சில நேரம் சோர்ந்திருப்பீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க அவங்களோட பலத்தை நீங்க கண்டிருந்தால் யுத்த சந்தர்ப்பத்தில் கூட சொல்றான், முஸ்லிம்களுக்கு எதிரியை குறைச்சு காட்டினான். முஸ்லிம்களுக்கு எதிரி படையை குறைச்சு காட்டினான். காவிரிகளுக்கு எப்படி காட்டிக்கணும்? 2 பேர் நிக்கிறாங்க, இங்கிட்டு முஸ்லிம்கள் நிக்கிறாங்க, அங்கிட்டு பக்கம் காவிரிகள் நிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டினான், இந்த முஸ்லிம்களுக்கு அந்த பக்கத்தை குறைக்கிற மாதிரி காட்டினான். காவிரிகளுக்கு எப்படி காட்டிக்கணும்? இந்த பக்கத்தை ஜாஸ்தியா தான் காட்டிக்கணும். அப்படி காட்டல, இந்த பக்கத்தை குறைய காட்டுறான். அதாவது முஸ்லீம்கள் பாக்குறாங்க, அங்க பெரிய மெஜாரிட்டி இல்ல, கொஞ்சம் போது நிக்கிற மாதிரி இவங்க கண்ணு காட்டுறாங்க. ஏன் அல்லாஹ்வுடைய வெற்றிக்காக. அதே நேரத்தில் அங்கிட்டு உள்ளவங்களுக்கு எப்படி காட்டுறாங்க தெரியுமா? இங்கிட்டு கொஞ்சம் நிக்கிற மாதிரி காட்டுறான். ஏன் தெரியுமா? கூட இருந்தா ஓடி பாடுற சும்மாவே என்னதான் கொஞ்சம் தானே பாஞ்சி எடுத்து வருவாங்க, கொலை நடக்கும், பிரச்சனை நடக்கும். அப்ப அதனால இங்கிட்டும் குறைய காட்டுறான், அங்கிட்டும் காட்டுறான். இதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அங்கிட்டு மட்டும் உங்களுக்கு கூட காட்டினா நீங்க என்ன செய்வீங்க? இல்ல பசில்தும் நீங்க கோலை பயந்துப்பீங்க தான். பயப்படாம வைக்கிறதுக்காக அங்கிட்டு குறைய காட்டி அங்கிட்டு உள்ளவங்கள இங்கிட்டு கொஞ்சம் பேர் மாதிரி காட்டும். அதனால அதை எதிர்த்து பிரச்சனை போட்டாங்க. கடைசியாக மலக்குமார்கள் வந்தாங்க. அப்ப இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல இப்ப என்ன செய்யறது? ஒரு போராட்டம். என்ன செய்யறது? இப்ப பதில் கிட்ட வந்துட்டாங்க, நாங்க திரும்பி போயிருவோமா இல்லன்னா யுத்தம் பண்ணுவோமா என்று 2 கருத்து நடக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபரீகம் மினல் முஃமினீன லகாரிஹூன், மூமின்களில் உள்ள ஒரு பார், முனாஃபிக்கல்ல, முனாஃபிக் யுத்தத்தை விரும்ப மாட்டான். அதுவே சரி, முஸ்லிம் பயந்து மூமின்கள் உள்ள வேலை விரும்பலன்ற அல்லாஹ் எப்படி சொல்றான்? இன்ன ஃபரீகம் மினல் முஃமினீன லகாரிஹூன், மூமின்களில் உள்ள கொஞ்சம் பேர் அதை வெறுத்தாங்க. 300 பேர் நாங்களா அவங்களோட சண்டை பிடிக்கிறதான்ற மாதிரி அல்லாஹ் அப்படியே மூமின்களே சொல்றாங்க. மூமின்கள் கொஞ்சம் பேர் வெறுத்தார்கள். யுஜாதிலூனக ஃபில் ஹக், உங்களோட தர்க்கமும் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய திரும்பி போற நாங்க எப்படி அவங்களோட 300 பேர் அப்படின்னு அல்ல, யுஜாதிலூனக ஃபில் ஹக், உண்மையிலே அவர்கள் தர்க்கம் புரிகிறார்கள். பாதமா தபையன, உண்மை வெளியாகிய பிறகு அவர்கள் எதிரிகள் விஷயத்திலே தர்க்கம் பண்ணுகிறார்கள். காரணமா யுஷாக்கூன இலல் மௌத் வஹும் யன்துரூன், என்னமா அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் மௌத் வர மாதிரி ஃபீல் பண்றாங்க. என்னமா அந்த 350 நாங்க அவ்வளவு பேர் சாவ போறோம்ன்ற மாதிரி கண்ணுக்கு முன்னால மௌத்த காட்டுற மாதிரி அவங்களோட தர்க்கம் பண்றாங்க. யாரு? முனாஃபிக் அந்த மாதிரி செஞ்சாங்க. இது மூமின்கள். அப்ப என்ன நடக்குது? நேரடியா சண்டை பிடிக்கிறது ரசூலுல்லாஹ் விரும்புனாங்க. ஆனா அந்த மூமின்கள் இது செய்யல, கொஞ்சம் பெரும்பான்மை விரும்புனாங்க. ஆனா ஒரு கூட்டம் விரும்பல. ரசூலுல்லாஹ்வுல இப்படி முரண்பாடு வருது, சந்திக்கிறதா இல்லையா? ரசூலுல்லாஹ் உள் மனசுல எப்படி சண்டை பிடிக்கணும்ன்ற எண்ணம் தான் இருக்குது. ஆனால் எப்படி அவங்க மதீனா வாசிகள் 200 பேர், மக்கா வாசிகள் முஹாஜிர்கள் 60 பேர் தான் வந்திருக்கிறாங்க. அது சிறப்பு வருது. இப்ப இதுக்கடையிலே மதீனா வாசிகள் தான் கூட இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு யுத்தம் செய்வோம்னு பிரகடனப்படுத்த முடியல. ஏன் வந்திக்கிற மதீனாவாசிகள் கூட 200 பேர் வந்திருக்காங்க. முஹாஜிர்கள் ஏன்னா மதீனாவாசிகள் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் பண்ணிருந்தாங்க. எப்படி தெரியுமா? அதாவது அக்கபால வச்சு செஞ்ச ஒப்பந்தத்துல நாங்க மதீனாவின் எல்லைக்குள் உங்களை பாதுகாப்போம்னு செஞ்சிருந்தாங்க. ஆனா இப்ப மதீனாவுக்கு அவுட் ஆஃப் மதீனாவுக்கு வெளியில நிக்கிறாங்க. பதில் என்பது மதீனாவோட எல்லப்புறம் இல்ல, வெளியே நிக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, நாங்க யுத்தம் பண்ணுவோம் என்று பிரகடனப்படுத்தினால் முஹாஜிரீன்கள் மட்டும் மிச்சம் இருப்பாங்க. மக்காவுடைய மதீனாவை சார்ந்த அன்சாரிகள், நாங்க உங்களை மதீனாவுக்கு தான் பாதுகாப்பு சொன்னோம், நாங்க மக்கா மதீனா இல்லையே வெளியே நாங்க பாதுகாப்பு சொல்லலையே என்று 200 பேர் வெளியில போனா என்ன நடக்கும்? அதனால என்ன செய்யறாங்க? இதுல அன்சாரிகளை ஒரு வழிக்கு கொண்டு வரணும், அவங்க என்ன சொல்றாங்கன்றத தெரிஞ்சு கொள்ளணும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்றாங்க, எப்படி யா அய்யுஹன் நாஸ் அஷீரு அலைய, மனிதர்களே எனக்கு நீங்க கொஞ்சம் மஷூரா சொல்லுங்க, நாங்க என்ன செய்வோம் சொல்றாங்க. இப்படி இவங்க வந்துக்கிறாங்க, நாங்க மதீனால இருந்து வந்தது இவங்களோட சண்டை முடிக்கிறதுக்கு அல்ல, இப்படி நாங்க அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை மறைக்கிறதுக்கு. ஆனா இப்படி மதீனால மக்கால இருந்து பயங்கரமான ஒரு 1000 பேர் கொண்ட படம் வந்துக்கிறாங்க, பெரிய பலத்தோட வராங்க, நாங்க திரும்பி போவோமா யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மஷூரா சொல்றாங்க. அப்ப உடனே அபூபக்கர் சித்திக் கிளம்புறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் கிளம்புறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க போராடுவோம். ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்த அபூபக்கர் சித்திகா யார் எதிர்பார்க்கறாங்க? முஹாஜிர்கள் எப்படியும் போராட்டத்துக்கு வருவாங்க சொல்ல தெரியாத, ஏற்கனவே பாதிக்கப்படுகிறாங்க, ஏற்கனவே சொத்துக்களை இழந்துக்கிறாங்க, குடும்பங்கள் எல்லாம் இழந்துக்கிறாங்க, ஏற்கனவே என்னதான் இருந்தாலும் பாதிக்கப்பட்டவனுக்கு மனசுல ஒரு வைராக்கியம் இருக்குமே. உதாரணமா வச்சுக்கொள்ளுங்க, ஒரு பாதிப்பு நடந்தா அதுக்கு அவனுக்கு பயம் போயிடும், அதுக்கப்புறம் போராடுகின்ற உணர்வு வரும்,
மக்காவாசிகளை பொறுத்தவரையும் பாதிப்பின் உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. சொந்த ஊர் இழந்துட்டோம், மனைவி இழந்துட்டோம், புள்ளை இழந்துட்டோம், சொத்து இழந்துட்டோம். இது எப்படியாவது போராடும். இந்த உணர்வு மதீனாவாசிகளுக்கு இருக்குமா? இருக்காது. எப்படியுமே ஏன் இருக்காது? அவங்க சொந்த ஊர்ல இருக்கிறாங்க, அவங்க சொத்துக்களை இழக்கல, ஏற்கனவே வறுமையில இருக்கிறாங்க. அதனால இன்னும் சொல்ல போனா இந்த பத்ர் நடந்தால் 200 பேர் இருக்கிற மதீனாவாசிகளுக்கு தான் பாதிப்பு கூட வரும். ஏன்னா அவங்க 60 பேர் தான் இருக்கிறாங்க. அதனால மதீனாவாசிகள் என்ன முடிவுக்கு வருவாங்கன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கல. அதனால என்ன செய்றாங்க? அஷீரு அலைய அய்யுஹன்னாஸ், மக்களே நீங்க எனக்கு ஏதாவது மஷூரா சொல்லுங்கன்றாங்க. அபூபக்கர் சித்திக் மஷூரா சொன்னாங்க. சொன்ன உடனே ரைட், நல்லதான் காய் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சு போட்டு சும்மா ரைட் இருந்தாங்க. திருப்பி உமர் பின் கத்தாப் அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க போராடுவோம்ன்றாங்க. ரசூலுல்லாஹ் வாங்குற இரண்டாவது முஹாஜிர்கள் ஒரு ஆளா தெரிகிறது. அப்ப காய் நல்லதான் அப்படின்னு துவா செஞ்சு போட்டு அப்ப உமர் பின் கத்தாப் அமர்ந்துறாங்க. அதுக்கு ஒரு மூன்றாவது சஹாபியாரு, அதாவது மிக்தாத் இப்னு அம்ர் என்ற ஒரு நபித்தோழர், இவர் எழுப்புறார், எழுப்பி அல்லாஹ்வுடைய தூதரே இம்லினா பிமா அராக்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க என்ன விரும்புறீங்க? இவரும் மக்காவை சார்ந்தவர். நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? நீங்க எங்க உங்களுக்கு விருப்பமோ எங்களை நீங்கள் அழைத்துக் கொண்டு செல்லுங்கள். ஃபனஹ்னு மஅக வல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களோடு நாங்கள் இருப்போம். எங்க கூட்டி போறீங்க? எங்க வேண்டாலும் எங்களை கூட்டி போங்க. வலா நகூலு லக கமா காலத் பனு இஸ்ராயீல், பனு இஸ்ராயீல் மூசா நபிக்கு சொன்னாங்க, இதுஹப் அந்த ரப்புக்க ஃபகாத்திலா இன்னா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்களும் உங்க ரப்பு போய் சண்டை விடுங்க, நாங்க உங்களை உட்கார்ந்து பார்த்து இருக்கிறோம். பனு இஸ்ராயீல் சொன்னாங்க. அதே மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். மிக்தாத் இப்னு அம்ர் சொன்னார், நீங்க எங்க வேண்டாலும் எங்களை கொண்டு போங்க, எங்க கூப்பிட்டாலும் நாங்க வருவோம், சண்டை பிடிக்க சொன்னா சண்டை பிடிப்போம். எந்த அளவுக்கு சொன்னா பர்குல் ஹிமாத் என்ற ஒரு இடமைக்கு மதீனாவிலிருந்து 5 நாள் நடந்து போகணும். அந்த பர்குல் ஹிமாத் மக்காவுக்கு கிட்ட உள்ள ஊரு, அங்க வரைக்கும் நீங்க வாங்கன்னு சொன்னா கூட நாங்க தயாரா இருக்கோம். யார் சொல்றது? மிக்தாத் இப்னு அம்ர் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மூசா நபி சமுதாயம் சொன்னது மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம், நீங்களும் உங்களை ரப்பு போய் சண்டை பிடிங்க, நாங்க பார்த்துட்டு நாங்க என்ன சொல்லுவோம், நீங்களும் ரப்பு போய் சண்டை பிடிங்க, நாங்களும் வந்து உங்களோட போராடுவோம் என்று சொல்லுவோம் என்று அவர் சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? நல்லதுதான் கைர் அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு துவா செய்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தது இவங்க அல்ல. இந்த சொன்ன 3 பேரும் யார் தெரியுமா? மக்காவை சார்ந்த பாதிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது அவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 60 பேர் பாதிக்கப்பட்ட பிரச்சனை இல்ல. ஆனால் மதீனாவை சார்ந்த 200 பேர் இருக்கிறாங்க. இதுல மஷூரா யாருக்கு தேவை? கூட யார் இருப்பாங்களோ அவங்கள மஷூரா தான் தேவை. அதனால இவங்க மஷூரா ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. மக்களே எனக்கு மஷூரா சொல்லுங்க, எனக்கு மஷூரா சொல்லுங்க அப்படின்னாங்க. உடனே என்ன செய்றாங்க? ஸஅத் இப்னு முஆத் என்ற ஒரு நபித்தோழர், இவர் யாரு? இவர் தான் அன்றைய அன்சாரிகளுக்கு தலைவராக இருக்கிறார், அன்சாரிகளுடைய தலைவராக இருக்கிறார். ஸஅத் இப்னு முஆத் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு நீங்க இன்னக்க துரிதுனா யார் சொல்ல, நீங்க அதை திருப்பி திருப்பி கேட்கறத வச்சு விளங்குது, நீங்க எங்களை தான் விரும்புகிறீர்களோ, மதீனாவை சார்ந்தவர்களுடைய மஷூராவை தான் நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ என்று எங்களுக்கு நீங்க எங்களை நாடுறீங்களா அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு சொல்லி இந்த ஸஅத் இப்னு முஆத் என்ற ஒரு நபித்தோழர் சொல்றார். அப்ப சொன்ன உடனே நான் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உண்மைதான், உங்களோட மஷூரா தான் நான் பாக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நாம செய்வோம். ரசூலுல்லாஹ் விருப்பம் என்ன? போராடணும். ஆனா ஸஅத் இப்னு முஆத் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே கத் ஆமன்னா பிக, நாங்க உங்களை விசுவாசம் பண்றோம், வஸத்தக்னாக, நாங்கள் உங்களை உண்மைப்படுத்தி இருக்கிறோம், வஷஹித்னா அன்னமா ஜித பிஹி ஹுவல் ஹக், நீங்க கொண்டு வந்ததுதான் ஹக்கானது என்று நாங்கள் சான்று பார்த்திருக்கிறோம். வஆதைனா கலாமா ذلك உஹூதனா, நாங்க அதன் மீது உங்களிடத்தில் உறுதி பிரமாணம் தந்திருக்கிறோம், நாங்கள் அதை பேணி பாதுகாப்போம், அதன்படி நடப்போம், அதுக்கு வழிபடுவோம், அதுதான் எங்களுடைய வழிமுறை என்பதற்கு உங்களுக்கு வெளிப்படுவதாக கட்டுப்படுவதாக உங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறோம். ஸஅத் இப்னு முஆத் சொன்னார், ஃபம்லி யா ரசூலல்லாஹ் லிமா அரத் என்றார். அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எங்கு நாடுகிறீர்களோ அங்கு நீங்கள் எங்களை அழைத்து செல்லுங்கள். யார் சொன்னார்? முஆத் இப்னு ஜபல். ஸஅத் இப்னு முஆத் மதீனாவாசியை சார்ந்த அன்சாரிகளில் உள்ள முக்கியமானவர், அன்சாரிகளில் உள்ள தலைவர் சொன்னார், ஃபம்லி பினா யா ரசூலல்லாஹ் லிமா அரத், நீங்க விரும்பிய பக்கம் எங்களை அழைத்து சென்று சொல்லுங்கள், செல்லுங்கள். ஃபவல்லதி பாஸக பில் ஹக், அல்லாஹ் எவன் உங்களை தூதராக அனுப்பினானோ, உண்மையாக அனுப்பினானோ அவன் மீது சத்தியமாக, லவிஸ்தஅரல்த பினா ஹாதல் பஹர், இதோ இருக்கிற செங்கடல் இருக்கிறதே, இதை எங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தி அதிலே நீங்கள் மூழ்கினால் அல்லது நீங்கள் மூழ்க சொன்னால் அதிலே மூழ்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார். நீங்க போனால் நாங்க செய்வோம், இதுல போய் மூழ்கி செத்து போங்கன்னு சொன்னா கூட சாவறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். எப்படிப்பட்ட வசனம் பாத்தீங்களா? என்னமா எங்களுக்கு என்ன பாதிப்பு, அவங்க பாதிக்கப்பட்டவங்க சண்டைக்கு போறாங்கன்னு நாங்க ஏன் பாதிக்கப்படுவாங்க என்று நினைக்கிற. இன்னும் சொல்றதா இருந்தால் மதீனாவாசிகளோ மக்காவாசிகளோ நினைக்கிற இந்த போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் திரும்பி போவோம். ஏன் 1000 பேர் வந்து செம்ம போராட்டம் நினைச்சு எதிர்பார்க்கிறாங்க. ஒரு பக்கம் ஒரு கூட்டம் பயந்து வைக்கிறாங்க. அவ சொல்றாங்க, நீங்க எங்க வேண்டாலும் கொண்டு போங்க, வலவு இஸ்தாரல்த பினா ஹாதல் பஹர்,
இதோ இருக்கிற அந்த கடலை நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து முன்னால் நிறுத்தி அதில் மூழ்கி சாகுங்கள் என்றாலும் நாங்கள் சாகுவதற்கு தயாராக இருக்கிறோம். மானத்த கல்லவும் இன்னா ரஜுல்வா, எங்களில் உள்ள ஒருவர் கூட நாங்கள் பின்வாங்க மாட்டோம். எப்படி சொன்னார்? மதீனாவாசியில் நாங்கள் ஒருவர் கூட பின்வாங்க மாட்டோம். நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவரை எங்களோடு சேர்த்துக் கொள்ளும். இவர் நல்ல நினைச்சா சேருங்க, இவர் சரி வர மாட்டார் என்றால் எங்களை நீங்க துண்டித்து விடுங்கள் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? இந்த வீரவசனங்கள் ஏன் வந்தது? அவனோட உள்ளத்தில் நுழைஞ்ச ஈமான், அந்த நம்பிக்கை. என்ன சொன்னாங்க? யார வேணாலும் எடுத்துட்டு போங்க. இன்னொருத்துல அதே செய்தி இன்னொரு அறிவிப்புல வருது. எப்படி சொன்னாங்க? அதாவது நான் நினைக்கிறோம் நீங்க அன்சாரிகள் வந்து உங்களை கைவிட்டுருவாங்க, நீங்க பயப்படுறீங்களா? யார் சொல்லலாம்? ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் அக்கபாவில் செஞ்ச உடன்படிக்கையில மதீனா எல்லைக்குள்ள மட்டும்தான் பாதுகாப்பு சந்திக்கிறோம். அதனால இது மதீனாவுக்கு வெளியில நாங்க நிக்கிறோம், அன்சாரிகள் எங்களை கைவிட்டுருவாங்களோன்னு நீங்க நினைக்கிறீங்களா? யார் சொல்லலாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. சந்தோஷமான ஒரு செய்தி. ஏன்னா அதாவது சாதிபுன் முஆத் என்ற நபித்தோழர் முக்கியமான, அவர் சொன்ன யாரும் அங்க தாண்ட மாட்டாங்க, அவ்வளவு முக்கியமான ஒரு சொல். அவர் சொன்னார், வைனியா கூலானின் அன்சார், அன்சாரிகள் சார்பாக நான் சொல்கிறேன், ஓ உஜீபானுகும், அவர்கள் சார்பாக நான் பதிலளிக்கிறேன். ஃபம்லி ஹைது ஷேத்த, நீங்க எங்களை விரும்புகிற பக்கமெல்லாம் எடுத்து செல்லுங்கள். வசல் ஹபல மன்ஷியத்த, நீங்கள் விரும்புகின்றவர்களை உங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். ஹபல மன்ஷியத்த, நீங்க விரும்புறவங்களை வேணாண்டு தள்ளிட்டு போங்க. நீங்க யார் வேணுமோ சாய்ஸ் பண்ணி எடுங்க. யார் இவங்க எல்லாம் சரி வர மாட்டாங்க நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் விட்டு சொல்லுங்க. அம்மாடி நாம அஷியத்த, எங்களோட பொருளாதாரத்தில் உங்களுக்கு விரும்பினத்தை நீங்க எடுங்க, நீங்க விரும்பினத்தை விடுங்க. ஆனால் எங்களிடம் இருப்பதை விட நீங்கள் எடுத்துக்கொண்டதான் எங்களுக்கு விருப்பமானது. எங்கள்கிட்ட நீங்க விடுறீங்களே, எங்களுக்கு மிச்சமா வைக்கிறீங்களே, அது எங்களுக்கு விருப்பம் இல்லை. எது விருப்பம் தெரியுமா? நீங்கள் எங்கிட்ட எடுத்ததுதான் எங்களுக்கு விருப்பம் என்று இந்த சாதிபுன் முஆத் சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலோட முகமெல்லாம் அப்படி மலருது. சொல்றாங்க, சந்தோஷமான செய்தி. அப்ப என்ன செய்யுங்க, நாங்க யுத்த களத்தை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லி யுத்த களத்தை நோக்கி ரெடியாறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு கடுமையான ஒரு சந்தோஷம். அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல ரெண்டு தரப்பும் அங்கிட்டு இருந்து காவிர்கள், அதாவது அடிமைகளை கொண்டு வந்து பாட்டு படிக்கிறதும், அறுத்து ஒட்டகத்தை அறுத்து சாப்பிடுறதும் சமைக்கிறதும், பயங்கரமான இந்த ட்ரிப் போற மாதிரி ஒரு சீர வாராங்க. பயங்கரமான சந்தோஷத்துல என்ன அவங்க நினைச்சுக்கிட்டு வராங்க, நாங்க இன்னைக்கு போய் இந்த முகமதை அவரோட வைக்கிறவங்கள முழுமையா கருவறுக்க போறோம். ஆனா இங்கால உள்ள நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் கொஞ்சம் பயத்தோடையும் அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்த்து கொண்டு அச்சத்தோடு, அல்லாஹ் எங்களை பாதுகாக்கின்ற ஒரு அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கையோடு ஈமானோடு தவக்குலோடு இந்த பக்கத்துல இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இவங்களை அழைச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து முகாமிடுறாங்க தங்குறதுக்காக வேண்டி. இப்ப முகாமிட்டதுக்கு பிறகு அந்த காலத்துல யுத்த நடைமுறைகள் வந்து அது இன்னைக்கு இருக்குது. எதிரிகள படைப்பலத்தை அறியுது, எங்க வராங்க, எங்க இருக்கிறாங்க, அவங்க எங்க தங்கிக்கிறாங்க, என்ன கொண்டுட்டு வராங்க என்ற மாதிரி இந்த படைப்பலத்தை அறிவது என்பது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் யுத்த மரபு. அப்ப அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, இவங்க எல்லாம் முகாமிட்டு, இப்ப நீங்க இந்த பதில் யுத்தத்தை பார்க்கும்போது சினிமா பாக்குற மாதிரி பார்க்க கூடாது. நம்ம ஆளுக்கு இந்த சினிமாவுக்கு பழக்கப்பட்டதால அதுக்கு வேற இந்த மெசேஜ் ஒரு படம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி இந்த மெசேஜ் சொல்லி ஆந்தனி குயின்ஸ் நடிச்சுக்கிறான். இதான் பதில் யுத்தம்னு நீங்க நெட்ல தேடி பாத்தீங்கன்னா அதான் வரும். எல்லாருக்குமே இந்த ஹம்சா இல்லாம ஆந்தனி குயின்ஸ் நம்ம வந்து ஞாபகத்துக்கு வராது. இவன் சும்மா அந்த காவிரி காசுக்கா அடிச்சுக்கிறான், இதுல எந்த பாயுதாவும் இல்ல. நீங்க இந்த பதில் யுத்தம் உடனே அப்படி அந்த ஆந்தனி குயின்ஸ் முன்னு வார மாதிரி, அப்படி விஜய் தலப்பா கட்டின மாதிரி அப்படி நீங்க கட் பண்ண கூடாது. இது ஒரு சினிமா இல்ல, இது வாழ்க்கை நடந்த ஒரு நிகழ்ச்சி. இது ஒரு 3 மணி நேரத்தில் நடந்த ஒரு சீன் அல்ல, இது பல நாட்கள் நடந்த ஒரு சம்பவம், பல நாட்கள் திட்டம் போட்ட ஒரு சம்பவம். அதனால ஏற்கனவே இது நாங்க ஒரு செய்தியா அவங்க சொல்லிக் கொடுறோம். சினிமா மாதிரி எப்படி கற்பனை பண்ணி அப்படி விஜய் ஹீரோ வர மாதிரியும், அப்படி சொல்ல முன்னுக்கு நிக்கிற மாதிரியும், குதிரை வர மாதிரியும் நம்ம நாளுக்கு இப்படியே பழக்கப்பட்டாங்க. சினிமா வந்து உள்ளத்துல அப்படியே ஊடுருவி, அதனாலதான் இந்த மெசேஜ் சொல்லி போட்டு சினிமாவில் போட்டான். அவங்க யாரு, ரசூலுல்லாஹ் வாழ்க்கை வரலாறு இந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லி மெசேஜா மெசேஜ் அப்படின்னு சொல்லி போட்டான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 10 கமாண்ட்ஸ் ஒன்னு போட்டான், அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவத்தையும் வேற ஒரு படம் போட்டிக்கிறான். அதே மாதிரி குவைவாசிகளை போட்டிக்கிறான். ஏன் அவனுக்கு தெரியும் முஸ்லீம்கள்ட்ட இந்த படம் ஈடுபடுது, அதனால இந்த ஸ்டைலாவும் அதெல்லாம் பச்சை போய் அதெல்லாம் மனசுல எடுத்துக்கிட்டு அலிரலியல்லாஹு அவருக்கு பிலாலுக்கு ஒரு கருப்பு ஆளு செட்டு போடாம அதை பார்த்தோம். அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்க கூடாது. இது நடந்த நிகழ்ச்சி, உண்மையா நடந்தது, படம் இல்ல, சினிமா இல்ல. சினிமா ஸ்டைல பார்க்க கூடாது. அப்ப அதனால என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் வர வந்து உளவு பார்க்கணும் வேணும். முதலாவது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க தெரியுமா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு ரசூலுல்லாஹ் 2 பேர் சேர்ந்து அப்படி போறாங்க, விசாரிப்போம் அப்படின்னு. 2 பேர் தான் போறாங்க. முதலாவது 2 பேரும் எப்படி பார்த்த தைரியம் இல்லைங்களா, ஏதோ ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து 4 பேர் அனுப்புறாங்க, அது மட்டும் ரசூலுல்லாஹ் ஜீவன நினைச்ச கூடாது. முதலாவது சந்தர்ப்பம். இன்னும் சொல்ல போனா படை பலம், எதிரிகள பலம் கூடிய ஒரு யுத்தம். அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் கூட்டிட்டு போறாங்க. அப்படியே போகும்போது வயசான ஒரு ஆளை காண்றாங்க, ஒரு வயசு போன ஒரு ஆள். அவர் கொஞ்சம் கண் பார்வை எல்லாம் குறவு. அந்த ஆளு கேட்கிறாங்க, இப்படி இந்த முதலாவது கேட்கிறாங்க, இப்படி இந்த முகமது அவங்க எல்லாம் வராங்களாமே மதீனால இருந்து, அதை பத்தி ஏதாவது செய்தி தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே அவர் கேட்கிறாரு, நீங்க யாருக்கு சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னாங்க, நாங்க நீங்க சொல்லுங்க நான் சொல்றோம். அவ்வளவு, நீங்க யாருன்னு முதல்ல சொன்னா தான் சொல்லுவாரு அந்த வயசான ஆள்.
அப்ப ரசூலா நீங்க சொல்லுங்க நாங்க சொல்றோம், உண்மையை சொல்லுங்க நாங்க சொல்லுவோம். அப்ப முதலாவது ரசூல்லா பிந்தி கேட்டா சந்தேகம் வருன்றதுக்காக கேட்கிறான். முதல்ல முகமது அவரோட உள்ள ஆட்களும் மதீனால இருந்து வாழங்களாமே, ஏதாவது செய்தி தெரியுமா? அப்ப அவர் அப்படியே யோசிச்சு போட சொல்றாரு, எனக்கு கேள்விப்பட்டது இந்த நாள்ல அவங்க ஊர்ல இருந்து கிளம்புனாங்களாம், அவங்க கிளம்புனது டேட் எனக்கு சொன்னவர் சரியா சொல்லி இருந்தால் பெரும்பாலும் அவங்க இந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு ரசூலா இருந்த இடத்துல சொல்றாரு அவரு. ரெண்டாவது காவிரிகள் அவங்க இந்த டேட்ல கிளம்பிக்கிறாங்க, அவங்க எனக்கு சொன்னவர் சரியா சொல்லி இருந்தால் அவங்க இந்த இடத்துல இருப்பாங்கன்னு சரியான ஒரு தகவலை கிட்டத்தட்ட எடுத்துக்கொண்டாங்க. யாரு எடுத்துக்கிட்டு வயசான கேட்டாரு, நீங்க யாருன்னு சொல்லுங்க. இவங்க நான் சரி இப்ப நான் சொல்லிட்டேன், நீங்க யாருன்னு சொல்லுங்க. யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை சொல்லக்கூடாது, பொய் தான். ஏன்னா அது கருப்பு ஹுதா, யுத்தம் என்றாலே தந்துரும், அது உண்மை சொல்லக்கூடாது, அது யுத்தத்துல ஒரு வழிமுறை. இன்னைக்கு தான் அது. அவங்க நீங்க யாரு? நாங்களா? நாங்க வந்து தண்ணீரில் இருந்து வந்தவர்கள், நகரும் மின் வாயிட்டாங்க, நாங்க தண்ணீரில் இருந்து வந்தவர்கள். இவங்க தண்ணியா? தண்ணின்னா ஈராக்ல ஒரு இடத்துக்கு மாண்டு ஒரு ஊர் பேர் இருக்குது, அது ஈராக்ல உள்ள அந்த மாவாய்க்குமோ ஈராக்காராய்க்குமோன்னு அவர் யோசிக்கிறார். அவர் ரசூலா அப்படி சொல்லி கூட எடுத்து மாறிட்டாங்க, அவ்வளவுதான் கேஸ். அவர் குழம்பிக்கிட்டே இருந்தாரு. அப்ப இப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அதுக்கு பிறகு இன்னும் 3 பேர் அனுப்புறாங்க. இப்படி வந்து ஏன்னா படையுடைய பலத்தை எத்தனை பேர் வந்துக்கிறாங்கன்னு விசாரிக்கிறதுக்கு இன்னும் 3 பேர் யாரு? அலி இப்னு அபீ தாலிப், அதே மாதிரி வந்து ஜுபைர் இப்னு அவ்வாம், சாத் இப்னு அபீ வக்காஸ், இந்த 3 பேரையும் முடிச்சு அனுப்புறாங்க. ஏதாவது கொஞ்சம் விஷயங்கள் கிடைக்குதான்னு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வாங்கன்னு. அப்ப ரசூலுல்லாஹ் தொழுது பிடிக்கிறாங்க. தொழுது பிடிக்கும் போது இவங்க போய் பதில்ல தண்ணீர் தேக்கிறதுக்கிட்ட ஒரு 2 குறைஷிகள் இந்த 2 பேர் தண்ணீர் கொத்திக்கிறாங்க. இளைஞர்கள், சின்ன வயசுல இருக்கும். இந்த 2 பேரையும் கூட்டி வந்துட்டாங்க. கூட்டி வந்து ரசூலா வந்தா தொழுது பிடிக்கிறாங்க. கூட நீ எந்த ஒரு நீ யாரு சொல்லு? நான் வந்து குறைஷிகளுக்கு தண்ணி எடுக்க, உண்மையாக வந்தது குறைஷிகளுக்கு தண்ணி எடுக்கத்தான், நான் குறைஷிகளுக்கு தண்ணி எடுக்க வந்தோம். பொய் சொல்லணும், உண்மையை சொல்லணும். பொய் சொல்லணும், அடிச்சோடு அபுசுபியான் தானே அப்படின்னா, இல்ல இல்ல நான் குறைஷிகளுக்கு திருப்பி திருப்பி சொல்றாங்க. அட்டி தாங்க இல்லாம நான் அபுசுபியான் ஆள் தான் அப்படின்னு இவங்க சந்தோஷம் செய்யறாங்க. ரசூலா தொழுது மணி சலா கொடுத்து போட்டு சொல்றாங்க, அவர்கள் 2 பேரும் உண்மை சொன்னார்கள், நீங்கள் அடித்தீர்கள், பொய் சொன்னாங்க, விட்டுட்டீங்க. என்னது அவங்க அபுசுபியான் ஏன் தெரியுமா அப்படி கேட்கிறாங்க? இவங்க ஏற்கனவே பிளான் பண்ணிக்கிறாங்க, அபுசுபியான் போகல, எப்படி 1000 ஒட்ட நமக்கு தான் கிடைக்க போகுது, அந்த உள்ள மனசுக்குள்ள இருக்குது. எப்படி அபுசுபியான் போகல நமக்கு தான் கிடைக்க போகுது மாதிரி அந்த உள் மனசு அவங்களுக்கு உள்ளத்துல இருக்குது. என்னதான் இருந்தாலும் ரசூலா மூத்தா போல ஏன் நல்லா தெரியும் மூத்தா, ஏன்னா அந்த அன்பு, அந்த அவங்களோட மேல வச்சு அந்த பாசம். அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்க, அபுசுபியான் இருக்கிறாரா தாயும் அந்த உண்மையை வரவழைக்கணும்னு அடிக்கிறாங்க. அவர் உண்மையை தான் சொல்றாங்க. 2 பேரும் 2 சின்ன பிள்ளைங்க உண்மையை தான் சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க உண்மையை சொன்னாங்க, அடிச்சீங்க, பொய்ய சொல்லு விட்டீங்களா? சில கிட்டத்தை கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்னப்பா எத்தனை பேர் வந்துக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க போலாங்க? இந்த உங்களுக்கு தெரியுத மலை, அதுக்கு பின்னால்தான் தங்கிக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க அவங்க எத்தனை பேர் வந்துக்கிறாங்க? எனக்கு ஆளுக்கு எத்தனை எல்லாம் எண்ணிக்கலாம் தெரியாது அப்படின்னு. ஏன்னா தண்ணி அனுப்பணும், படிச்சவங்க அனுப்பணும், தண்ணி அனுப்ப படிக்காத கொஞ்சம் ஒரு மாதிரி அடிமையில மாதிரி ஆகிறதான் அனுப்புவாங்க. அதனால எனக்கு எத்தனை நல்லா வளர்ந்தல. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எத்தனை ஒட்டகம் ஒரு நாளைக்கு அறுபடுதுன்னு? 9 ஒரு நாளைக்கு இருக்கிறாங்க, 10 ஒரு நாளைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா 10 அறுத்தா அடுத்த கொஞ்சம் மிஞ்சி பாய்க்கு போறேன், அதனால அடுத்த 9 இருக்கிறாங்க. 9 10 மாறி மாறி இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, 900க்கும் 1000க்கும் விடப்பட்டவங்க இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கெஸ் பண்றாங்க. பாத்தீங்களா, அந்த ரசூலுல்லாஹ் நீங்க நினைக்க கூடாது, அவர் வந்து ஒரு நபியா மட்டும் இருந்தாரு, ஏதோ மார்க்க மட்டும் பேசினாரு. எதிரிகளுடைய அளவை ஒட்டகத்தை வச்சு கணிக்கிறாங்க. பாத்தீங்களா எப்படிப்பட்ட திறமை சொல்றாங்க. 900க்கும் 1000க்கும் இடைப்பட்டவர்கள் வந்திருக்கலாம் அப்படின்றாங்க. அப்ப அதுக்கு பிறகு கேட்கிறாங்க, யாரெல்லாம் வந்திக்கிறாங்க, யாரெல்லாம் வந்திக்கிறாங்க அந்த படையில அப்படின்னு சொல்லி. அப்ப சொல்றாங்க, உத்பா வந்திக்கிறார், ஷைபா வந்திக்கிறார், ரபியாவுடைய 2 பிள்ளைகள் வந்திக்கிறாங்க, இப்னு ஹிஷாம் வந்திக்கிறார், ஹக்கீம் பின் ஹிஷாம் வந்திக்கிறார். இது மாதிரி வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே சொல்றாங்க, மக்கா அதனுடைய ஈரக்குலையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. எப்படி சொல்றாங்க, மக்காவில் உள்ள முக்கியஸ்தர்கள் வந்திக்கிறாங்க, மக்கா வந்து அதுல ஈரக்குலை எல்லாம் வந்து நிப்பாட்டிக்கிறேன்றாங்க. அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. ஒவ்வொரு வினாடியிலையும் முஸ்லிம்கள்ட்ட இருக்க வேண்டிய ஒரு நல்ல பண்பை இந்த யுத்தத்தில் நம்ம படிக்கக்கூடியதாக. ரசூலுல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும் ஒரு வாக்கு இருந்தது. அல்லாஹ் சொல்ற வக்கான நஸ்ருல்லாஹி அக்ரல் மூமினின், மூமினுக்கு அல்லாஹ் உதவி செய்வதாக வாக்களித்திருக்கிறான். அந்த வாக்குறுதி இருந்தும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய அந்த எண்ணத்துல அல்லாஹ் உதவி செய்வான் தானே அப்படின்னு இருமா பேசல. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் எடுத்து வாச்சிறாங்க, யா அல்லாஹ் வந்துட்டாங்க, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்தே, அல்லாஹ் எங்களை பாதுகாத்தே, இப்படியே துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வந்து எதிரிகள் வந்துட்டாங்க. இந்த அந்த இரவு, அந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முதல் இரவு அல்லாஹ் ஒரு வேலை செய்யறான். எப்படி செய்யறான் தெரியுமா, அல்லாஹ் வந்து இந்த படை தங்கியிருந்த இடத்துல ஒரு மழை இறக்குறான், ஒரு சாதுவான ஒரு மழை. அந்த மழையை பத்தி அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி சொன்னான்டா, அன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஃபீ தில்கல் லைலத்தி மதர், அல்லாஹ் தஆலா மழை இறக்குறான். எப்படி இது யுகஷீகுமுன் நுவாஸ,
அம்னத்தன் மின்ஹு வயுனஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன். அதாவது மழை மட்டுமல்ல, அந்த இரவு முஸ்லிம்களை கொஞ்சம் தூக்கத்தை கொடுத்தாங்க. உதாரணமாக ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன், நாளைக்கு ஒரு பயங்கரமான ஒரு எதிரியை நாங்க சந்திக்க போறோம், அல்லது நமக்கு ஏதாவது ஒரு நல்லது கிடைக்க போகுது, அல்லது வெற்றி கிடைக்க போகுது, அப்படிலாட்டி தோல்வி கிடைக்க போகுது, நாங்க சாக போறோம். இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தூக்கம் வருமா? நாளைக்கு நம்ம கம்பெனில நமக்கு 10,000 காசு கிடைக்கின்றா கூட விடிய நம்ம தூங்குறோம் இல்ல. முக்கியமான ஒரு ஆள் பயானுக்கு வராண்டா கூட விடிய நாங்க யூடியூப்ல ப்ரோக்ராம் கட்டிக்கிறோம். நடக்குதா இல்லையா? ஏன்? ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுனா தூக்கம் இயல்பா வராது. அப்ப இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நடக்கும்போது மனுஷன் தூங்குறது இல்ல. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? பத்ர் யுத்தத்துக்கு அந்த முதல் இரவு தூங்க வைக்கிறான் பாருங்க. தூங்க வச்சா மனுஷனுக்கு ஒரு ரிலாக்ஸ் தானே. தூக்கம் இல்லாட்டி ஒரு படவடப்பு இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும். காலையில் எழுமணும் ஒரு வகையான டென்ஷன் இருக்கும், தூக்கம் மஸ்து வரும். ஏன்னா எதிரையும் ஒரு உற்சாகம் இல்லாத தன்மை இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இது யுகஷீக்குமுல் நுகாச அமனத்த மின்ஹு. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை தந்தான், உங்களுக்கு அது ஒரு ஆறுதலாக இருந்தது. அல்லாஹ் சொன்னான், வயுனஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன். வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கிறான், மழை இறக்கிறான். யுதஹிரக்கும் பிஹி, உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி, ஷைத்தானுடைய எண்ணங்களை விட்டு உங்களுடைய உள்ளத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி மழை இறக்கினான். இதுக்கிடையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகாம் கட்டிக்கிறாங்க இரவு. அதுல குப்பாப் இப்னு முன்திர் என்ற ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. இது முக்கியமான ஒரு படிப்பு, நமக்கு எல்லாத்துலயுமே நமக்கு பாடம் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரே வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க இங்கதான் அதாவது முகாமிடணும், இதான் நம்மளோட இடம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு வகை வந்ததா, இல்லாட்டி யுத்த காரணமாக யுத்த புலமையில நீங்க எடுத்த முடிவா, அதாவது யுத்த ரீதியான தந்திரம் என்ற அடிப்படையில நீங்க எடுத்த தீர்மானமா, இல்லாட்டி அல்லாஹ் என்ன தங்க சொன்னான்னு கேட்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது எனக்கு அல்லாஹ் வகை இறக்கல, இந்த முடிவு நானா தான் எடுத்தேன் அப்படின்னாங்க. அப்ப உபாப் சொல்றாங்க, இல்ல இதை விட எங்களுக்கு என்னது, கொஞ்சம் முன்னால போவோம், முன்னால போய் காவிரி இருக்கிற இடத்துக்கு கிட்ட போய் நாங்க தண்ணீர் தேக்கங்களை எங்களுக்கு பின்னால் ஆக்கணும். ஏன்னா அவங்களுக்கு காலையில தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்காது. எங்களுக்கு தண்ணீரை பின்னாலாக்கி எங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு இடத்தை நாங்க உண்டாக்கி மத்த எல்லாம் இல்லாமக்கும். ஏன்னா அவங்க அங்கிட்ட இருந்து தண்ணி குடிச்சா தண்ணி வேணும் மனுஷனுக்கு, தண்ணின்னா தானே தெம்பா போராடணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சொல்லா நினைச்சாங்க, நல்ல மசூரா தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்றாங்க. இந்த நிலையில அங்கிட்டு பக்கம் காவிரிகள் பயங்கரமான ஒரு கும்மாளமும் கூத்துமா இருக்கிறாங்க. இங்கிட்டு பக்கத்துல முஸ்லிம்களுடைய நடவடிக்கை இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற போது என்ன செஞ்சாங்க, அப்ப காவிரிகளுடைய தரப்புல உள்ள உமைர் இப்னு வஹப் என்ற ஒருவர், உமைர் இப்னு வஹப் என்ற ஒருவர் என்ன செய்யறாரு, நான் போய் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை கொஞ்சம் பார்த்து வரேன், மதீனால வந்திக்கக்கூடிய முஸ்லிம் படைகளுடைய எண்ணிக்கையை கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி போட்டு அவர் தன்னுடைய வேகமா ஓடக்கூடிய ஒரு குதிரை, ஏன்னா அந்த ஒத்திய வாக்குறவங்க எல்லாம் பிடிச்சிருவாங்க, வேகமா ஒரு குதிரை அவர்கிட்ட இருந்து அந்த குதிரையை கொண்டு வந்து வாக்குறாரு. வந்து வாக்கு போட்டு போய் சொன்னாரு, கிட்டத்தட்ட 300,000 பேர் இருப்பாங்களாக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு திருப்பி இன்னொரு நான் கொஞ்சம் தூரத்துல எல்லாம் பாத்துட்டு வரேன்னு சொல்லி சுத்தி அவரை பார்த்து சொல்றாரு, அவங்க 300 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் மதீனாவுல இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஒட்டகங்கள் எல்லாம் குதிரைகள் எல்லாம் மனிதர்களை சுமந்து கொண்டு வரல, அது வெறும் சடலங்களை தான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறது. அவங்க சொன்னாங்க, மனிதர்களை சுமந்து கொண்டு வரல, அது மையத்துகளை தான் சுமந்துகிட்டு வந்திருக்குது. அவர்கள் இருக்கிற அந்த வெறியை பார்த்தால், அவர்கள் இருக்கிற அந்த ஆவேசத்தை பார்த்தால் உங்களில் ஒருவரை கொல்லாம அவங்க சாக மாட்டாங்க சொல்றாரு. யார் சொல்றது? இந்த உமைர் இப்னு வஹப் சொல்றாரு. பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார், ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் இஸ்லாத்துக்கு வரார். உங்களில் ஒருவரை கொல்லாம அவங்க சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அபூஜஹலுக்கு சொல்றாரு, பேசாம நம்ம திரும்பி போறதுதான் நல்லது. ஏன் தெரியுமா, நாங்க உதாரணம் சண்டை பிடிக்க போறோம், நாங்க 300 பேர் செத்தா அந்த யுத்தத்தில் நமக்கு என்ன வெற்றி, எங்கள உள்ளவங்களை நாங்க இழக்க போறோம். சரி, அங்கிட்டு பக்கம் உள்ளவங்களை கொண்டா கூட எங்கட தாய் உள்ளதானே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அந்த கருத்து ஒரு சலசலப்பாகுது. அபூஜஹல் சொல்றா, இல்ல நாங்க யுத்தம் பண்ணித்தான் ஆகும், சாவத்துக்கு வந்த கோழி தானே, கறக்கு கட்டின கிடாய் சரி கொஞ்சம் கூட துடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி அவன் சொல்றான். இதுல ஹக்கீம் இப்னு ஹிஷாம் என்பவர் சொல்லி காட்டுறாங்க. அதுல காவிரிகள் உள்ள முக்கியமான சில தலைவர்கள் கூட திருமண நல்லன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அபூஜஹலுக்கு போய் அவன் தான் ஒரு முக்கியமான ஆளு, இந்த படைக்கு முக்கிய தளபதியாக அபூஜஹல் இருக்கிறான். அப்ப இவன் அதே சொல்லுவான்ற ஒரு பயத்துக்காக, ஏன்னா சில முஸ்லிம்களுடைய சொந்தக்காரங்க இந்த பக்கம் இருக்கிறாங்க, இப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்குது. அப்ப என்ன செய்யறாங்க, இல்ல நாங்க போராடத்தான் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பிரகடனப்படுத்துறாங்க. சரி, இதுக்கு மேல என்ன செய்ய, வாங்கிக்கிட்டதான் வேணும்னா வாங்கிக்கிடுங்க, நாம இவர் எடுத்துக்கிட்டு முடியாது, நாளைக்கு நாம என்ன செய்ய போறோம், கடுமையான ஒரு தோல்வியை சந்திக்க போற மாதிரி உமைர் இப்னு வஹப் என்ற இந்த நபித்தோழர் கடைசி அவர் இஸ்லாத்துக்கு வர அதுக்கு விளங்குது. அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான் ரெண்டு தரப்பு இருக்கிறாங்க. இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல தூங்கிட்டாங்க, ஆனா ரசூலுல்லாஹ் தூங்கல. பாருங்க, அந்த இரவு
அதாவது பதில்ல எல்லாம் தூங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, விடிய விடிய அழுகுறாங்க. விடிய விடிய தொழுது அல்லாஹ்விடத்தில் அழுகிறார்கள். யா அல்லாஹ், நாளைக்கு நாங்க சந்திக்க போற இந்த யுத்தத்துல நீ உன்னுடைய வாக்குறுதி எங்களுக்கு முழுமையா தந்துரு யா அல்லாஹ், எங்களுக்கு வெற்றியை தாயா அல்லாஹ். அல்லாஹும்ம இன் ஐனமா வாழ்த்து கேக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அன்ஷுதுக அஹதன் வஅதக் கேக்குறாங்க. அல்லாஹும்ம இன் ஷிஅத லம் துஅபத், அதாவது சொல்றாங்க, யா அல்லாஹ், நாளைக்கு இந்த யுத்தத்துல நாங்கள் எல்லாம் மடிந்து விட்டால், நாங்கள் எல்லாம் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு விட்டால் இந்த பூமியில உன்னை வணங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த யுத்தம் தான் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அடுத்த படியை தீர்மானிக்கிறது. நாங்க வாழ்றதா உலகத்துல இல்லாம போறதா என்று தீர்மானிக்கிற ஒரு யுத்தம் இந்த யுத்தம் தான் என்று அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. எந்த அளவுக்கு அழுது 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 அபூபக்கர் சித்திக்கும் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்ப இது மாதிரி அவர்கள் காலை அடைகிறார்கள் இரவு வணக்கத்துல. அவங்க அங்கிட்டு பக்கத்துல கூத்தும் குடியும் கும்மாளமும் பெண்களை வச்சு ஆட வைக்கிறதும் இது மாதிரி சந்தோஷத்திலே அவங்க எதிர்பார்க்கவே இல்லை நாங்க தோல்வி அடைவோம். ஒரு சிலருக்கு அந்த உறுத்தல்கள் இருந்தாலும் கூட பெரும்பாலும் அந்த அபூஜஹலுடைய அந்த ஆர்வத்தில் நீங்க எல்லாம் என்ன 1000 பேர் வந்துக்கிறீங்க, சும்மா என்ன இது பயப்படுறீங்க மாதிரி உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். இது மாதிரியான சந்தர்ப்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த நாள் யுத்தம் தொடங்க போகுது. யுத்தத்தில் தொடங்க போகுது. இதுல இடையில ஒரு செய்தியை நான் விட்டுட்டேன். என்னென்னால் யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னால 2 படையும் முன்னால் நிக்கிறாங்க. முன்னால நிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கால பாக்குறாங்க. அபூஜஹல், உத்துபா, ஷைபா அவங்க எல்லாம் பயங்கரமான குதிரையில பெரிய செருக்கோட பெருமையோட நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல துஆ செய்றாங்க. ரசூல் ஃபலம்மா நதர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா அஸ்ஹாபி வஹும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவருடைய எதிரிப்படையை பார்த்த உடனே அல்லாஹும்ம ஐனமா வஅத்தனி, யா அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்தது எங்கே, அல்லாஹும்ம அன்ஜிஸ் மா வஅத்தனி, யா அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்த வெற்றி நீ தருவாயாக, அல்லாஹும்ம இன்னக துஹ்லிக ஹாதில் இஸாபா, யா அல்லாஹ் இந்த படை இன்று அழிக்கப்படுமா இருந்தால், இந்த முஸ்லிம்கள் இன்று அழிக்கப்படுவார்களாக இருந்தால் ஃபலா துபது ஃபில் அர்தி அபதா, இன்றைய தினத்துக்கு பிறகு உன்னை வணங்குறதுக்கு பூமியில யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டுட்டே இருக்கிறாங்க. துஆ கேட்டு எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வந்து அதாவது வேட்டியும் மேலங்கியும் அணிஞ்சிக்கிறாங்க அந்த அண்டு. அதனால அபூபக்கர் சித்திக் கிட்ட வந்து அந்த துஆ கேட்கறதுல ரசூலுல்லாஹ் அந்த மேலங்கி எல்லாம் கீழே விழுது. அது விளங்காம இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தாய் அல்லாஹ், ஏன்னா எதிரி படை கட்டுட்டாங்க, பலமான ஒரு படை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தாய் அல்லாஹ், இந்த படை தோத்தால் எங்களுக்கு இதுக்கு பிறகு எங்களுக்கு தலைவி வந்து வாழ முடியாது அல்லாஹ், இஸ்லாமிய சமுதாயம் முழுமையாக அழிக்கப்படுது அல்லாஹ், யா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் தோற்கடிக்கப்பட்டால் உன்னை வணங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த ஆவேசத்துல அல்லாஹ் இடத்துல அவங்க நெருங்கின அந்த துஆவில் என்ன செய்றாங்க, அவங்களோட மேலங்கி கீழே விழுது. அபூபக்கர் சித்திக் செய்றாங்க, அந்த மேலங்கி எடுத்து அவங்களோட மேலையில போட்டுட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஹஸ்புக் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே போதும், நீங்க அழ தேவையில்லை, நீங்க துஆ செய்ய தேவையில்லை, அல்லாஹ் நமக்கு உதவி தருவான், நம்ம கைவிட மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல அவர்கள் கேட்ட துஆவை பத்தி நாங்க பார்க்கிறோம். முஸ்னத் அஹ்மதில் இந்த செய்தி 10496 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அபூஜஹலும் துஆ செய்யணும். மொத்த பக்கத்தான அபூஜஹல் துஆ செய்யறான். எப்படி நாங்கள் எல்லாம் ஒத்துமையா இருந்தோம், இவர்தான் வந்து எங்களோட உறவுகளை எல்லாம் எங்களை துண்டிக்க வச்சார், நாங்க தெரியாத மார்க்கத்தை எங்களுக்கு கொண்டு வந்து தந்தார், யாரெல்லாம் எங்க குடும்பங்களை பிரிச்சுட்டார், எங்க ஊரை வேறுபடுத்தினார், இவருக்கு யார நீ விரும்புறாய், இந்த தினத்துல நீ வந்து அவர்களுக்கு உதவி செய் அப்படின்ற மாதிரி இது மாதிரி என்ன செய்யறான் அபூஜஹலும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றான். இது அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஃபகத் இஸ்தஃப்தஹ அபூஜஹல், அபூஜஹல் எப்படி துஆ செய்தான் என்பதை திருமறையில் சொல்லும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன் தஸ்தஃப்திஹூன ஃபகத் ஜாஅக்குமுல் ஃபத், நீங்க அல்லாஹ்விடத்துல உதவி தேடுனீங்க தானே, அல்லாஹ்விடத்துல உதவி கேட்டீங்க தானே, உங்களுக்கு நீங்க கேட்ட உதவி வந்து விட்டது, நீங்க எதை எதிர்பார்த்தீர்களோ அந்த உதவி வந்து விட்டது. எந்த உதவி? உங்களுக்கு அல்ல அந்த உதவி, நீங்கள் யாரை எதிரிகள் என்று கருதினீர்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவியை கொடுத்து விட்டான் என்று சொல்லிப்பட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், அதாவது மூமின்களுடைய தரப்புல கொஞ்சமா இருந்தாலும் கூட வலை யுக்னி அன்கும் ஃபியத்துக்கும் ஷைஆ, இன்றைய தினத்திலே உங்களுடைய பெரும்பான்மை உங்களுக்கு உதவி செய்யவில்லை, வலவ் கஸரத், நீங்க கூடுதலா தான் இருந்தீங்க, இன்றைய தினத்துல உங்களுக்கு உதவி தரவில்லை என்று சொல்லி அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அபூஜஹல் செய்த அந்த துஆவை அல்லாஹ் தஆலா திருமறையில சூரா அன்ஃபால்ல 19வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாதிரியான சந்தர்ப்பத்துல தான் யுத்தம் நடக்குது. யுத்தத்துல முதலாவது என்ன நடக்குதுன்னு சொன்னால், எதிரில முக்கியமான ஒருத்தர் கடுமையான போராட்டத்துல ரொம்ப தீவிரமான ஒருத்தர் என்ன செய்யறான், அவனோட பேர் வந்து வருது, அதாவது என்னது சவாத் இப்னு கஸியா என்ற ஒருத்தர். இவன் என்ன செய்யறான், நான் வந்து யுத்தம் நடக்கும் முன்னுக்கு அந்த யுத்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னு சொன்னால், 2 தரப்புலையும் வந்து முதலாவது ரோசப்படுத்துவாங்க. அதாவது காபிர்களோட தரப்புல இந்த யுத்தம் அந்த சண்டை பெருசா போற மாதிரி அந்த சண்டை வந்து பெருசாக யுத்தமா வெட்டிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, இந்த தரப்புல உள்ளவங்க கொஞ்சம் வீர வசனம் பேசுவாங்க,
அந்த தரப்புல உள்ளவங்களும் வீரவசனம் பேசுவாங்க. அந்த பேச்சு என்ன செய்யுது, கட்டுமையான பேச்சு. இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கும் கூட யுத்தம் நடக்கிற இடங்கள்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். யுத்தம் நடக்கிறதுல இங்கிட்டு ஃபயரிங் பண்ணுவாங்க, இங்கிட்டு பேசுற வார்த்தையில அவங்க கேட்டாங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், நம்ம சகோதரர்கள் கேட்டுக்கிறாங்க. இங்கிட்ட போய் இலங்கையில எல்லாம் நடந்த யுத்தங்கள்ல பார்த்தா தெரியும். இங்கிட்டு விடுதலை புலிகள், அங்கிட்டு இலங்கை ராணுவம், இங்கிட்டு விடுதலை புலிகள் கட்டுமையான கொச்ச வார்த்தையால பேசுவாங்க. அந்த வார்த்தையை கேட்டா அவனுக்கு சும்மாவே வெறி வரும். அங்கிட்டு அதே மாதிரி பேசுவாங்க. இது மாதிரி இன்னைக்கு இந்த யுத்தம் வரும்போது இருக்குது. இதே மாதிரி அன்னைக்கு என்ன செய்றாங்க, முஸ்லீம்கள் நல்ல முறையில் பேசுவாங்க, அதுக்காக முஸ்லீம்கள் தேவையில்லாத வார்த்தையில பேச மாட்டாங்க. அங்கிட்ட என்ன சொல்றான், இந்த சவாதி என்பவன் சொல்றான், எப்படி நான் முஸ்லீம்களுடைய அந்த தண்ணீர் தடாகத்திலே தண்ணி குடிப்பேன், தண்ணி குடிப்பேன் இல்லாட்டி சாவுன்றான். நான் பாருங்க செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி முஸ்லீம்களுடைய அந்த தண்ணீர் தடாகத்தை நோக்கி ஓடிவாங்க. ஹம்சார்ல அங்க போனாங்க, ஒரே வெட்டு, காலை வெட்டணும், அந்த காலை இழுத்து பாருங்க. அவன் சொன்ன அந்த விஷயத்தை நிறைவேற்றணுக்காக வேண்டி காலை இழுத்து வாங்க. எங்க இந்த தண்ணீர் தடாகத்துக்கு வரான், தண்ணீர் தடாகத்துக்கு வரான். ஹம்சார் ஒரே போட ஆள் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. இது முதலாவது சந்திப்பு. இரண்டாவது என்ன செய்யறாங்க, அபூஜஹல் அவங்க தரப்புல 3 பேர் அனுப்புறாங்க. அபூஜஹலுடைய தரப்புல 3 பேர் வராங்க. 3 பேர் மக்காவை சார்ந்த குறைஷிகள் வருகிறார்கள். அவன் சொல்றான், எங்களுக்கு நிகராக நீங்க 3 பேர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹ் மதீனாவை சார்ந்த 3 பேர் அனுப்புறாங்க. சொன்னாங்க, மதீனாவாசிகள் நல்லவர்கள், அவங்களோட சண்டை பிடிக்கணும் எங்களுக்கு தேவையில்லை, நீங்க மக்காவை சார்ந்தவங்க அனுப்புங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அலி இப்னு அபீ தாலிப் அனுப்புறாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. அதே மாதிரி ஹம்ஸா இல்லாம அலி இப்னு அபீ தாலிப், அதே மாதிரி யாரு உபைத் இப்னு ஹாரிஸா என்ற நபித்தோழர், இந்த 3 நபித்தோழர்களும் போறாங்க. அங்கிட்டு பக்கத்தால உத்துபா, அவங்களோட சகோதரர் ஷைபா, அவங்க 2 பிள்ளைகள், இந்த 3 பேர் வராங்க. இப்ப 2 பேரும் மோதுறாங்க. இப்ப 2 பேரும் கடையில சண்டை நடக்குது. இதான் முதலாவது சண்டை. இந்த முதலாவது சண்டையில என்ன செய்றாங்க, 3 பேரும் சண்டை பிடிச்சி முஸ்லீம்கள்ல உபைதா இப்னு ஹாரிஸா என்பவரை தவிர, அவருக்கு சின்ன ஒரு காயம், இவங்களை தவிர அங்க எதிரிய தரப்புல 3 பேரும் கொலை செய்யப்படுறாங்க. யாரு, முதலாவது அவங்களுக்கு வீழ்ச்சி, அவங்க முக்கியமான தலைவருடைய பிள்ளைகள் கொலை செய்யப்படுறாங்க. கொலை செய்யப்பட்ட உடனே தான் யுத்தம் முழுது. பயங்கரமான சண்டை, பயங்கரமான சண்டை. இப்ப என்ன நடக்குது, யுத்த சந்தர்ப்பத்தில் அந்த யுத்தத்துல பல செய்திகள் நாங்கள் தொகுத்து சொல்லலாம். ஆனா சுருக்கமாக ஒரு சில செய்திகளை மட்டும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த யுத்தம் நடக்க முன்னுக்கு ரசூலுல்லாஹ் முதல் நாள் இரவு என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்காக ஒரு பரால் அமைக்கப்படுது. பரால்னு சொன்னால் அதாவது நம்ம ஊர்கள் அந்த மரத்துக்கு மேல விவசாயத்தை காவக்காக்கிறதுக்கு அதை அடிச்சுப்பாங்க. அதுக்கு என்ன சொல்றது, பரணி மாதிரி ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல மதீனாவை சேர்ந்தவருடைய ஒட்டகம், ஒரு குதிரையை பக்கத்துல வச்சு சாதி சொல்றாங்க, எப்படி யுத்தம் நடக்கல, சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், இதுல என்ன நடக்கும்னு தெரியல, சில நேரம் நாங்க கொலை செய்யறதுக்குன்னே போறாங்க, சாவறதுக்குன்னு போறாங்க, பாத்தீங்களா, சொல்றாங்க எங்களுக்கு என்ன நடக்கும் தெரியாது, ஆனால் நிறைய பேர் மதீனால வரல, உங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களை விட நல்லவர்கள் அங்க இருக்கிறாங்க, எது சரி நாங்க எங்களுக்கு தோல்வி கிடைக்கிற மாதிரி இருந்தால் இந்த வேகமான குதிரையில மதீனாவுக்கு போயிருங்க, உங்களுக்கு அங்க பாதுகாப்பு கிடைக்கும். எப்படி பாத்தீங்களா, இது ஒரு சம்பவம். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த வரிசையை சரி செஞ்சுக்கிறாங்க. யுத்த சந்தர்ப்பத்துல வரிசையை சரி செய்யறாங்க. சரி செய்யும் போது சரி செஞ்சு அம்பால வச்சு, அதுல நான் ஒரு பேரை ஒரு மாதிரி சொல்லிட்டேன், அதுல சரி செஞ்சிருக்கும் போது அம்பால அப்படி சரிப்படுத்துறாங்க. அதுல சவாத் ரலியல்லாஹு அன்ஹு, சவாத் என்பவர் காவிரிகளை தரப்புறான்னு சொல்லிட்டு, காவிரிகள் அல்ல, சவாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அவருடைய அந்த வயிற்றுல அப்படியே ரொம்ப குத்தும் போது அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு நீங்க குத்துனது கொஞ்சம் நோவுது, வலிக்குது இருந்தாங்க, நான் உங்களுக்கு பழிவாங்க போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா பழிவாங்க, வயிற்றுல குத்துனு சொல்லி போட்டு தன்னுடைய மேனியை திறந்து வயிற்ற காட்டுறாங்க. சவாத் இல்லாம என்ன செய்றாங்க, உடனே அந்த வயிற்று முத்தப்படுறாங்க. முத்தமிட்டு போட்டு, என்ன இது சவாத் இப்படி செஞ்சுட்டீங்க, என்ன விஷயம்ன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க நிக்கிற உங்களுக்கு வழங்குதாங்க, நாங்க பெரும்பாலும் இதை தப்புறது ஷோர் இல்ல, என் எதிரிகளுடைய பலத்தை பாக்குறாங்க, கடைசியாக உங்களோட மேனியில மேனி பட்டதாக இருக்கட்டும் என்று, கடைசியாக என்னுடைய மேனி உங்களோட மேனியை பட்டதாக இருக்கட்டும் என்றதுக்கு தான் நான் இப்படி செஞ்சேன், நான் பழிவாங்க செய்யலன்றாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப எந்த அளவுக்கு உலகத்தை விட்டு பிரியிற நேரத்துல கூட இது மாதிரி தேவையில்லாத வம்புல நம்மளே மாட்டி விட்டாங்க, இது தேவையா இந்த வேலைன்ற மாதிரி சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்துல உயிருக்கு நாங்க அன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது வெற்றி கிடைக்குமாண்டு, நாங்க பாதுகாக்கப்படுவோம்னு தெரியாது, அல்லாஹ் வாக்களிச்சான் என்பது கடைசி கட்டத்தில் அல்லாஹ் வாக்களிக்கிறான், அது கூட எப்படி வெற்றி தருவான் என்று தெரியாது, எத்தனை பேர் சாவுவாங்கன்னு தெரியாது, சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் என்ன செய்றாங்க, கடைசியாக உங்களோட மேனில பட்டதா இருக்கட்டும். அப்ப யுத்தத்துக்கு நேருக்கு நேரம் நிக்கிறாங்க. 3 பேர் க்ளோஸ். இப்போ முதலாவது சந்திப்புல 3 பேர் க்ளோஸ். இப்ப யுத்தம் தீப்பிளம்பாக வெடிக்க ஆரம்பிக்கிறது. இங்கிட்டு இருந்து அம்பு வீசலாம், அங்கிட்டு. இது மாதிரி சந்தர்ப்பத்துல குறிப்பாக சில நிகழ்ச்சிகள் நடக்கு. இன்னைக்கு டைம் கொஞ்சம் கூடுதலாக ஒரு சில நிமிஷம் எடுத்துட்டு அது சில அவசரமா நான் முடிக்கிறேன். அப்போ ஒரு சஹாபி வரார், உமைர் இப்னு ஹமாம் என்ற ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் பக்கத்துல. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த பரணிலே இருந்தாங்கல்ல,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் இறங்கி வந்தாங்க. யுத்தம் நடக்கும்போது வந்து என்ன செய்றாங்க, இந்த கூட்டம் விரைவில் அழிக்கப்பட போறாங்க, இவர்கள் முழுமையாக அழிக்கப்பட போறாங்க. கிட்ட எந்த அளவுக்கு சொன்னா சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எதிரி கிட்ட போயிட்டாங்க. கிட்ட போனதை பார்த்தாடே ரசூலுல்லாஹ் இப்படிங்கிறாங்கன்ற அளவுக்கு கடுமையான யுத்தம் நடந்துருக்குது. ஒரு சஹாபி வராங்க, யாரு இந்த உமைர் என்ற ஒரு நபித்தோட வரார். வந்து ஆஹா ஓகோன்றார், ரசூலுல்லாஹ் வராரு, அல்லாஹ்வுடைய தூதரேன்றார். அல்லாஹ்வுடைய தூதரே என்ன அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே அதாவது கேட்கிறாங்க. பக்கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா யஹ்மலுக அலா கௌலி, என்ன இப்படி நான் சொல்லிருக்கீங்களே, என்னமோ பெரிய ஆர்வத்துல சொல்ற வார்த்தை சொல்லுவாங்க, என்னமோ கிடைக்கிற சந்தோஷத்துல சொல்ற வார்த்தை அப்படின்னு சொல்ற கேட்கறாங்க. என்ன விஷயம்ன்றாங்க. லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் இந்த யுத்தத்துல கொல்லப்பட்டால் நான் சொர்க்கத்துக்கு போனான். நீ சொர்க்கம் தான், இதுக்கு வந்தா சொர்க்கம் தான். அப்ப ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன உடனே கொஞ்சம் பேர் இந்த பழம் வச்சு தின்றதுக்காக உகதில் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. தின்றதுக்கு பழம் வச்சுக்கிறார். அந்த பழத்தை தூக்கி ஒரே வீசி போட நினைச்சார். யுத்த களத்துக்குள்ள போய் அவர் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தை முஸ்லீம்ல பார்க்கிறோம். இது வந்து பதில் களத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. பாருங்க, அந்த யுத்தத்துல கூட கொல்லப்பட்டார் இந்த சம்பவத்தை பார்க்கும். அந்த அளவுக்கு களமிறங்கி அவர்கள் போராடி இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. அவுஃப் இப்னு ஹாரிஸ் என்பவர் அவர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே யாரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான்னு கேட்கிறாங்க. யாரை பார்த்து மறுமையில அல்லாஹ் சிரிப்பான் என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் தன்னுடைய கவசத்தை கழட்டி விட்டு போய் போராடுறானோ அவனை பார்த்து மறுமையில் அல்லாஹ் சிரிக்கிறாங்க. உடனே என்ன செய்றார், தன்னுடைய கவசத்தை களைகிறார், யுத்த காலத்துல போய் குதித்து மரணிக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதுவும் அது முஸ்லீம்ல நீங்க இந்த செய்தியை பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாதிரி ஏராளமான சம்பவம். டைம் குறுகியது என்பதனால் கடைசியா ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன். அபூஜஹல், இந்த அபூஜஹல் தான் அன்றைய பதில் களத்தின் தலைவர். முஸ்லிம்களுக்கு மக்காவில் கடுமையான துன்பம் அளித்தவன். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு முஸ்லிம்கள் அகதிகளாக விரட்டப்பட்டதற்கு காரணமாயிருந்தவன். பல வகையிலும் உமர்லாவோட தாய் மாமனாக இருந்தவன். பல வகையிலும் முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்தவன். இவ்வளவு கொடுமை இழைத்த இந்த அபூஜஹல் தீர்க்கப்பட வேண்டும் என்பதிலே முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் வெறியாக இருந்தார்கள். மக்காவாசிகள் வெறியாக இருந்தார்கள். இப்படி சந்தர்ப்பத்தில் அப்துல் ரஹ்மான் அவுஃப் என்ற நபித்தோடு சொல்றாங்க, ரெண்டு பேர் பார்த்தா இங்கிட்டு பக்கம் ஒரு ஆள், இங்கிட்டு பக்கம் ஒரு ஆள், அதாவது முஆது முஅவ்விது, ரெண்டு பேர், ரெண்டு சின்ன வாலிபர்கள் வந்து இவங்களோட சொந்தக்காரர் யாரு, தன்னுடைய சகோதரருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் வந்து காதுல சாட்சி ஆடுகிறாங்க. என்ன விஷயம், இந்த அபூஜஹல் யாரு? ரெண்டு பேர் ஒரு பக்கம் ஒரு ஆளுக்கு தெரியாம ஒரு ஆள் கேட்கிறார், அபூஜஹல் கொஞ்சம் காட்டுங்களேன்றாரு. அவர் ஓடிக்கிறார். இந்த பக்கத்துல இவர் கேட்ட முடிஞ்சவன இந்த பக்கத்துல என்னத்துக்கு என்றார். இல்ல அல்லாஹ்வுடைய தூதரை கடுமையை எதிர்த்தவனே அவன் நாங்க கொள்ளணும், நாங்க கொல்லப்படணும். அவ சொல்லி முடிஞ்சா தாமதம், வில்லு போன மாதிரி இருக்குது. போய் அந்த ரெண்டு பேர் தான் அபூஜஹல் என்ன செய்றாங்க, அந்த ரெண்டு வாலிபர்கள் தான் கொலை செய்கிறார்கள். இந்த சம்பவத்தை நாங்க இது மாதிரி இந்த பதில் களம் தந்த பாடம் இருக்கிறது. அது ஏராளமான பாடம். அப்ப இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திருப்பு முனை. இன்னைக்கு அந்த பதில்ல அந்த சஹாபாக்கள் உயிரை கொடுத்து முன்னால் நிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டான், லக்கது நஸரக்குமுல்லாஹ் பில் பத்ர் என்றான். அல்லாஹ் எத்தனை இடத்துல உதவி செஞ்சான், பதில் களத்துல உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். குவாந்தும் அதில்லத்தும், நீங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள். நீங்க கொஞ்சமாக இருந்த சந்தர்ப்பத்துல முஸ்லீம்கள் நினைக்கல நாங்க திரும்பி மதீனாவுக்கு போவோம்னு சொல்லி அவர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க, நாங்க வந்து முழுமையா அழிக்கப்பட போறோம். அதனால அந்த சஹாபி சவாதி என்பவர் செய்றார், யார் சொல்ல கடைசியாக உங்களோட மேனில நான் பட்டதாக்கணும். அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டை பாத்தீங்களா, கடைசி வினாடி கூட தெரியாது. அல்லாஹ் என்ன செய்றான், வானத்திலிருந்து வானவர்கள் 3000 வானவர்கள் போரிலே பயிற்றப்பட்ட அதுல கூட பதில கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு சிறப்பு இருக்கிறது. இஃபலுமா ஷைத்தும், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதே மாதிரி பதில கலந்து கொண்ட வானவர்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் சிறப்பு இருக்கிறது. ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த பதில் களத்தை பொறுத்தவரையும் பயங்கரமான ஒரு சந்தர்ப்பம். அவங்க நினைக்கல நாங்க உசுரோட திரும்பி போக முடியும். அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த ரெண்டு வாலிபு எப்படி இவங்க ரெண்டு பேரும் அந்த வாலிப பருவத்துல பேசினாங்கன்னா அவங்களோட வீட்டுல அவ்வளவுக்கு அவங்க வளர்க்கப்பட்டாங்கன்னு கருத்து. வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், உரமூட்டப்பட்டிருக்கிறாங்க. இஸ்லாத்தை பற்றி அந்த பற்றும் ஆசையும் செத்தாலும் பரவாயில்லை. அது ரெண்டாவது நபர் யார், இந்த முஆவித் என்பவர் அதுல மூத்தா போறார். அந்த யுத்தத்துல மூத்தா போறாங்க பாக்குறோம். முஆவித் என்பவருக்கு அபூஜஹலுடைய அந்த கவசத்தை எல்லாம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்து பொருள் பங்கு வைக்கும் போது கொடுத்தாங்கன்ற சம்பவம் பின்னால் வருகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர், அது மட்டும் இல்ல, இந்த ஷைத்தான் வந்து ஆர்வம் மூட்டி கூட்டி வந்தானே, இந்த ஆர்வம் மூட்டி கூட்டி வந்த ஷைத்தான் கடையில கை விட்டான். எப்படி ரெண்டு பேரும் சந்தித்த உடனே நீங்க காணாத்துல நாங்க ஆண்டு ஓடிட்டான் ஷைத்தான். எது வரும்போது சொன்னா நான் தான் வந்து உங்களுக்கு இருக்கிறேன், எனக்கு பயப்படுறீங்க, சுராகாவின் மாணிக் என்பவர் உருவத்தில் நான் இருக்கிறேன், நீங்க பயமில்லாம போங்க, சண்டை பண்ணீங்க, உங்களுக்கு எந்த பயம் இல்லை, நீங்க தான் வெளில போறீங்க. ரெண்டு பேரும் நீங்க காணாத்துல என்ன செஞ்சால 3000 மாணவர்களை வருது. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க வாழை கொண்டு போனோம், கழுத்து துண்டாங்க, நாங்க வெட்டலன்றாங்க. நாங்க வெட்டல, வாழை கொண்டு வைக்கத்தான் நம்ம வெட்டிப்பட்டது, யாரு வெட்டலன்னு தெரியலன்றாங்க. இன்னும் சொல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, நீங்க வந்து அவர்களை வெட்டி
வெட்டிய போது நீங்க வெட்டல அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுற அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே. அப்ப என்னன்னு சொன்னாரு அந்த வெற்றி ஏன் கிடைச்சது? இந்த வெற்றி மதீனாவில இருந்து வந்த பதில கலந்து கொண்டவர்களுக்கு கிடைச்சது. இது எப்படி கிடைச்சது? நீங்க எல்லாம் வாங்கணும் பதில குடிச்சு நான் வெற்றியை தரப்போனேன், நீங்க போய் வெட்டுங்க அப்படியாதான். யுத்த காலத்துல நிக்கிற அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் வெற்றியை பற்றி அவங்களுக்கு தெரியாது. நீங்க நினைக்கலாம் அல்லாஹ் ஏற்கனவே வாக்களிச்சு வெற்றி தருவோம்னு அனுப்பி பாடாக்கட்டு. அப்படி அனுப்பி இருந்தா ஏன் அந்த சவாதில் அவங்க சொல்றாங்க நாம இருக்கிற நல்ல வளர்ந்துதான் கடைசியா அவங்கள பார்த்துட்டு போறேன் உங்களோட மேனி பட்ட மாதிரி ஏன் சொல்றாங்க தெரியாது. வெற்றி கிடைச்ச பிறகு இன்னைக்கு தான் தெரியும் பதில வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லி. அன்பான சகோதரர்களே, இது நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அப்ப பதில் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த மார்க்கம் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு நமக்கு இந்த மார்க்கத்துல பெருமதி தெரியல. இலகுவாக லேசா சிம்பிளா யாருமே கஷ்டப்படாம நாங்க அந்த மார்க்கத்துல பிறந்துட்டோம். அதனால இந்த மார்க்கத்துல பெருமதி நமக்கு விளங்கல. இந்த மார்க்கத்துல சரியான ஈடுபாடு காட்டம் இல்ல. இந்த மார்க்கத்துக்காக குறைஞ்சபட்சம் ஒரு மனிதயாளம் பயானுக்கு நமக்கு ஒதுக்க முடியல, ஒரு நல்ல காரியத்துக்கு ஒதுக்க முடியல, அல்லாஹ்வை வணங்குவதற்கு நமக்கு டைம் ஒதுக்க முடியல. ஏன் தெரியுமா? கடந்த காலத்தில் இவங்க எல்லாம் இந்த ரத்தம் இன்னைக்கு நாங்கள் முஸ்லிம்களா வாழ்றோம் என்றால் இலங்கையிலும் இந்தியாவிலும் அதே போன்ற அரபு நாட்டிலும் தலை நிமிர்ந்து வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கைக்கு அன்றைய நபித்தோழர்கள் சிந்திய ரத்தம் தான் காரணம். அவர்கள் சிந்திய ரத்தத்தினால் இன்று நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறோம். அரபுலகம் என்று சொன்னால் இன்று ஐரோப்பிய உலகத்திலே மதிப்பு மரியாதை மிக்க ஒரு சமுதாயமாக, இன்னும் சொல்ல போனா ஏமாளி பயலோடு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு தலை நிமிர்ந்த ஒரு சமுதாயமாக பொருளாதாரத்திலே இன்றைக்கு ஏனைய சமுதாயத்தோடு போட்டி போடக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்க இருக்கிறோம் என்று சொன்னால் அன்றைய பதில் சஹாபாக்கள் செய்த தியாகங்கள் தான். எனவே இன்றைய தினம் அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய தினம். அதுக்கு மௌலிது ஓதி சாப்பாடு கொடுக்கிற தினம் அல்ல. அவர்களுடைய ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அவர்கள் செய்த அந்த தியாகத்திலே ஒரு அளவு சிறிய அளவுக்காவது நாங்கள் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் தஆலா இத்தகைய உணர்வு மிக்கவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியவர் புரிவானாக. هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا أستغفر الله لي ولكم واستغفروه إنه هو